தற்போதைய நிலையில உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளில் தொடக்க நிலையில ஆரம்ப கட்ட முன்னிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக 222 இடங்களுக்கு மேலாக அந்த கட்சி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது தற்போதைய நிலையில. அதற்கு பிறகு 55 இடங்கள்ல சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி என்பதும் 24 இடங்களில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கூட்டணியினுடைய முன்னிலை என்பதுமாக தற்போதைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஆரம்ப கட்ட நிலை. அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம எவ்வாறு இந்த எண்ணிக்கை மாறுகிறது, இடங்கள் மாறுகிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அதேபோல உத்தரகாண்ட் மாநிலம், உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் தற்போதைய நிலையில் 35 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வைக்கிறது, 13 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி முன்னிலை வைக்கிறது, ஒரு இடத்துல பகுஜன் சமாஜ் கட்சியும். அதே போல பஞ்சாபிலும் கூட காங்கிரஸ் கட்சி நல்ல முன்னிலையில் இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 37 இடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி பஞ்சாபில் முன்னிலை வைக்கிறது. 18 இடங்கள்ல 15 இடங்களுக்கு இப்போது ஆம் ஆத்மியினுடைய எண்ணிக்கை என்பது 19ஆகவும் காங்கிரசினுடைய எண்ணிக்கை 41ஆகவும் இருக்கிற அந்த சூழலை பார்க்கிறோம். இப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் மாறிக்கொண்டே இருக்கிற சூழல். நாம் தொடக்கத்திலேயே பேசினது போல உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் 2 மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆர்கே, இந்த முடிவுகள்ல இருந்து நீங்க திரு நரேந்திர மோடிக்கான ரெஃபரண்டம் அப்படின்னு அதை பார்க்க முடியும் அப்படின்னீங்க. அவரை சுற்றியதாகத்தான் இந்த பரப்புரை என்பது மையப்படுத்தியதாக இருந்தது அப்படின்னீங்க. இப்ப வருகிற எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது அவருக்கானதாக பார்க்க முடியுமா? அப்போ நிச்சயமாக, அதாவது பஞ்சாப் தெரிந்த விஷயம். அதாவது பிஜேபி எப்படி அங்க நடக்கும் ஊழலுக்கு துணை போயிச்சோ, 2 அமைச்சர் இருந்தாலும் சரி, 4 அமைச்சர் இருந்தாலும் சரி, அதனாலதான் அங்க ஒரு பெரும் தொய்வு ஏற்படுது பாஜகவுக்கு கூட. அது பை அசோசியேஷன் வர பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்தில் மாபெரும் வெற்றி மாதிரி தான் தெரியுது பாஜகவுக்கு இந்த ஒரு இதுல பார்த்தா. அதாவது அவங்க they pulled out all the stops. அதாவது கோவால முதலமைச்சர் லட்சுமிகாந்த் பின்னடைவில் இருக்கிறதாக தற்போதைய செய்திகள் வந்திருக்கிறது. அங்கே அகைன் இவர்களுடைய ஆட்சி தான் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இது எனக்கு ஆச்சரியம் ஹரீஷ் ராவத்தினுடைய கேஸ்ல மட்டும்தான். அதாவது ஹரீஷ் ராவத்ங்கிறது பொதுவாக உத்தராகண்ட்ல முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் பின்னடைவு அப்படிங்கிறது தற்போதைய நிலையில ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த நியூஸ் தான். அது எப்படி இல்ல இபோபி சிங் எப்படி முன்னடைவு லீட் பண்ணி இருக்காரோ, அதே மாதிரி ஹரீஷ் ராவத்துக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அங்க ஒரு மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. அவர் கட்சியை சார்ந்தவர்கள் தான். காங்கிரஸ்ல நேத்து வரை அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் இன்னைக்கு பாஜக நின்று ஜெயிச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு நிலையில இதுதான் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஆனா மணிப்பூரை பொறுத்தவரை அங்க மட்டும்தான் அந்த பிஜேபியினுடைய இந்த மெக்கானிசம்ஸ் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அசாம்ல என்ன ஒர்க் ஆச்சோ, அருணாச்சல் என்ன ஒர்க் ஆச்சோ, அது இங்க ஒர்க் ஆகாத மாதிரி இதுமுறை தெரிகிறது. 5 சீட்டை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் 7 சீட்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க. 2002 இவர் ஐபி சிங் எப்போ வராரு, மணிப்பூர் ஒரு ரொம்ப டிஃபரெண்டா நடந்தது. 7 ஸ்டேட்ஸ் வச்சு பார்க்கும்போது அது ஒரு கிங்டம், ஹிந்து கிங்டம். அதனாலதான் பாஜக அங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை அந்த கைப்பற்ற பாக்குது. ஆனால் இதுல வரும் பிரச்சனை என்னென்றால், போன வருடம் தான் ஆகஸ்ட் 2016 தான் நினைக்கிறேன் இந்த நாகா அக்கார்டு சைன் பண்றாங்க. ஒரு 2015 சைன் பண்றாங்க, 2015 சைன் பண்றாங்க. நரேந்திர மோடி அரசாங்கம் சைன் பண்ணுது. ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கம் நெகோசியேஷன் தொடர்ந்து கொண்டு வந்தது. ஒரு 80 ரவுண்டு நடந்திருக்கு 1997 இருந்து. அப்போ அந்த நாகா அக்கார்டுடைய டீடைல்ஸை இன்னும் மணிப்பூர் மக்களுக்கு வழங்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அது ஏன் வழங்கவில்லை என்று கேட்டுத்தான் முக்கியமான ஒரு மைய கருத்தாக ஐபி சிங் வச்சிருக்காரு. 15 வருஷம் அங்க ஆட்சி புரிந்த ஒரு முதலமைச்சரை இப்பவும் மக்கள் விரும்புகிறார்கள். ஏன் விரும்புகிறார்கள்? அது வேற ஒன்றும் கிடையாது. இங்க ஆப்போசிஷன்ல பாத்தீங்கன்னா நாகானோடு கைகோர்த்து நிற்கின்ற பாஜக, நாகாலாந்துல பாஜக நாகா பீப்புள்ஸ் பார்ட்டி கூட இதுல இருக்கு, கோலிஷன்ல இருக்கு. ஆனா இங்க தனியா 60 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்கு. சோ அந்த ஒரு நிலையில தான் ஐபி சிங்கோட வெற்றி வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா ராவத்துக்கு அந்த மாதிரி ஒரு பெரும் பிரச்சனை இல்லாத ஒரு மாநிலமாக உத்தராகண்ட் தேர்தல்னால ராவத்துக்கு அந்த பின்னடைவு வருது என்று நான் பார்க்கிறோம். ஆனா கோவால அகைன் பிஜேபி தான் வரும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் கோவாலும் பின்தங்கி விடுகிறார்கள் பிஜேபி என்ற ஒரு நிலைமை தான் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கொஞ்சம் ஆச்சரியத்துக்கு இடம் இருக்கிறது. ஏனென்றால் தற்போதைய நிலையில வந்துட்டு இருக்க அந்த ஏர்லி ட்ரெண்ட்ஸ், தொடக்க நிலையில இருக்கிற முன்னிலை அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு பிரகாசமான ஒரு சூழல் இருப்பதாக தொடக்க நிலையில இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்ட்ஸை பார்க்கிறோம். இது இப்போது வரைக்கும் 3-4 ரவுண்ட்ஸ் வரைக்கும் தான் எண்ணிக்கை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிக நல்ல
எண்ணிக்கையில 202 இடங்கள் இருந்தால் போதும் ஆட்சி அமைக்க 403 இடங்கள் கொண்ட அந்த உத்தரப்பிரதேச தேர்தலில் 202 இடங்கள் என்பதுதான் அறுதி பெரும்பான்மைக்காக இருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில 220க்கும் மேலான இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே சமாஜ்வாடி, பிஎஸ்பி, காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்தாலும் கூட அங்கே எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வந்துட முடியாது. போஸ்ட் போல்ல அந்த ரிசல்ட்ஸ்க்கு பிறகு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையாக தொடக்க நிலையில இருக்கு. தற்போதைய நிலையில 222 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையா பார்க்க நிச்சயமா பெரிய எண்ணிக்கை. அதாவது எவ்வளவு மாநிலங்கள் தேர்தலுக்கு போனாலும் யூபியில் என்ன தேர்தல் நடக்கிறது அதை மையப்படுத்தி தான் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிலை இருக்கிறது. அப்ப அப்படி பார்த்து விட்டால் எந்த இடத்துல தோத்தாலும், பாஜக தோத்தாலும், உத்தரப்பிரதேசம் வென்று விட்டால் அது பாஜகவினுடைய இல்லை என்றால் அதை விட தாண்டி அது மோடியினுடைய ஒரு பெரும் வெற்றியாக இருக்கும், மோடியினுடைய பாலிசிக்காக ஒரு வெற்றியாக இருக்கும். அதனால் அதை நம்ம எடுத்துவிட முடியாது. அந்த ஒரு நிலையில் இருந்து தான் பேசுகிறேன். இப்போ என்னென்ன யுக்திகளை கையாளுறார்கள் என்ற பிரச்சனை கிடையாது. 232, 58 அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அந்த இப்போ இருக்கிற தொடக்க நேரத்தில் இருக்கிற அந்த ஒரு முன்னிலை என்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. மிக முக்கியமாக திரு நரேந்திர மோடி அதே போல அமித்ஷா இந்த இருவருக்கான ஒரு அந்த இந்த இரட்டையர்களுடைய அந்த ஒரு பலம் என்பது கட்சிக்குள்ளேயும் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமா உத்தரப்பிரதேச தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, குறிப்பாக அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி, இது எவ்வளவு தூரம் வெற்றி பெறுகிறதோ அதே அளவிற்கு அந்த கட்சிக்குள்ளேயும் அவருடைய பலமான ஒரு அவருடைய இருப்பு என்பதும் அவர்களுக்கான அடுத்த கட்ட அரசியல் என்பதும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் தொடக்க நிலையில இப்போது வந்திருக்கின்ற இந்த சூழல்களில் இந்த எண்ணிக்கை என்பதை திரு நாராயணன் மிக ஒரு மகிழ்ச்சியோட நிச்சயமா எதிர்பார்ப்பீங்க பார்க்க முடியுது. கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சி தான். ஏனென்று சொன்னால் ஒரு 3 வருடங்கள் ஆட்சி புரிந்து உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில், அதுவும் அங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்சிகள், வலுவான கட்சிகள் அங்கே இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி ஒரு அறுதி பெரும்பான்மை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான், அதுல சந்தேகம் இல்லை. அதே போல நீங்க உத்தரகாண்ட் பாக்கியம் ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. எல்லா இடங்கள்லயும் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையாக அந்தந்த மாநிலங்கள்ல எந்த கட்சியெல்லாம் ஆட்சியில் இருக்குதோ அதனுடைய எதிரான ஒரு மனநிலையாக இது வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறதா, அல்லது திரு மோடி அவர்களுக்கான ஒரு ரெஃபரண்டம் அப்படின்னு திரு ஆர்கே சொல்ற விஷயத்தா பார்க்க வேண்டியது? அதுதான் இப்ப நான் பாக்கியம் சாருக்கு அதை நான் பதிலா சொன்னா ரவிக்குமார் சார் சொன்ன விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ வேற மாதிரி இன்னொன்னு சொன்னா அவருக்கு நான் எதிராக சொல்ற மாதிரி ஆயிரும். அதனால இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்ல கூட வந்து இந்த விஷயங்களை நம்ம இன்னொரு விஷயம் செய்யலாம். அதாவது இந்த 403, இந்த 70, 60 எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இதுல யாரு ஜெயிச்சது, இவ்வளவு சட்டசபை இடங்கள்ல இவ்வளவு பிஜேபி ஜெயிச்சுக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அதை ஒத்துப்பீங்களா? எல்லாரும் ஒத்துப்பாங்களா? இதுதான் விஷயம். அப்போ எதை சொன்னாலும் பிஜேபிக்கு எதிராக சொல்லணும், மதவாத சொல்லல. உங்க அப்சர்வேஷன்ல நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற திரு பாக்கியமோட பார்வை ஒன்னாக இருக்கிறது. எல்லாமே வெவ்வேறு பார்வைகள் வைக்கிறதுனாலதான் விவாதமே தொடங்குது. ஒரு கட்சிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு, அவங்க அந்த விஷயங்களை அப்படி அணுகுறாங்க. அதுதான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கா பதில் சொன்னா அது வித்தியாசமா இருக்கும். பாக்கியம் சார் சொன்னது வந்து நான் ஏற்றுக்கேன், அந்த அவருடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அந்தந்த மாநிலங்கள்ல சில பிரச்சனை, ஆனா யூபிஏ ஆர்கே அவர்கள் சொன்னது போல டெஃபினட்டா அது வந்து ஒரு நீங்க ரெஃபரண்டம் ஃபார் மோடின்றத கண்டிப்பா நம்ம ஏத்துக்கலாம். எல்லா ஸ்டேட்ல யூனிஃபார்மா ஜெயிப்பீங்க. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நான் சொல்ல வந்தது காரணம் என்னன்னா கான்சென்ட்ரேஷனும் அங்க அதிகமா நம்ம கொடுத்திருக்கோம். சில விஷயங்கள இல்ல லெனின் குறிப்பிட்ட ஒரு விஷயம், நீங்க சொல்ற மாதிரி அவருடைய பரப்புரை அங்கதான் அதிகமா இருந்துச்சு, முழுமையாக அங்கதான் இருந்தார். இதெல்லாம் இருந்தாலும் ரெஃபரண்டம் அப்படின்னு போகும்போது அவர் ஒட்டுமொத்தமா பாரத பிரதமர் அப்படிங்கும்போது அவர் எடுக்கிற நடவடிக்கை இப்ப டிமானிட்டைசேஷன் மாதிரியான விஷயங்களை எல்லா மாநிலங்களுக்கும் பொறுத்து அதற்குண்டான பதில் தான் பாக்கியம் சாருக்கு நான் சொல்றேன். கரெக்ட், அவர் சொல்றதா சரி. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கோவால வந்து கோவால வந்து நீங்க உள்ள ஸ்ட்ராங் ஹோல்ட் நான் முடிக்கிறேன், நீங்க லூஸ் பண்ணவே இல்ல. இல்ல ரெண்டு இடத்துலயே ஆட்சி பொறுப்புல இருக்கிற இடங்கள்ல பின்னடை நீங்க சொல்றது சரி. நான் என்ன சொல்ல வரேன், அந்தந்த மாநில அரசுகள்னு எடுத்தா, நான் பஞ்சாப் எடுத்த உடனே நான் சொன்னேன், கண்டிப்பாக அங்கே நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினாலதான் நாம் இழந்தோம். பிஜேபி மெயினர் பார்ட்னரா இருந்தா கூட டெஃபினட்டா பொறுப்பு இருக்கு. அதை we have to introspect. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அதெல்லாம் இல்ல, நீங்க வந்து இது முழுக்க இது சிரோன்மணி அகாலிதள் மேலதான் குறை அப்படின்னு நான் சொல்ல வரல. அதன் மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனால் தோல்வி இல்ல சார், இல்ல தோல்வி அடைந்திருக்கார். இல்ல இல்ல தட் இஸ் டிஃபரண்ட். அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கோவா பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்புல மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இருந்த ஒரு கட்சி
நீங்க மத்தியிலே ஆட்சியில் இருக்கீங்க, பல்வேறு விஷயங்கள் அங்க கொண்டு போக முடியும்ன்ற அந்த சூழல்ல முதலமைச்சருடைய தோல்வி என்பதை மிக முக்கியமா பார்க்க வேண்டி இருக்கிறது இல்லையா? அதுதான் ஸ்டேட் பை ஸ்டேட் நம்ம சரி சரி அப்போ ஒத்துக்கிறீங்களா? உத்தரப்பிரதேசம் வந்து இந்துத்துவாக்கு ஃபுல்லா ஓட்டு போட்டான்னு ஒத்துக்கிறீங்களா? உத்தரப்பிரதேசம் இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம், இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? அதாவது இங்க ப்ராப்ளம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. இங்க ப்ராப்ளமே என்னன்னா ஒரு மாநிலமா பேசுறதுனா ஒரு மாநிலம் இல்ல, நம்ம பேசல இல்ல, மாநிலமா பேசலாம், ஒவ்வொரு முடிவுகளை வச்சு நீங்க மொத்தமா பேசுறீங்க, நான் மொத்தமா பேசும்போது நீங்க மாநிலமா பேசுனீங்கன்னா இட் இஸ் a never ending argument. அது வேற இல்ல, நம்ம பேசலாம். இது இல்ல இல்ல, இது ஒரு இந்த முடிவை வச்சு பேசுவோம். அப்புறம் ஒட்டுமொத்தமான பார்வையெல்லாம் நம்ம 1 மணிக்கு 12 மணிக்கு மேல அடிச்சு வைக்க போறோம். கோவாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் லட்சுமிகாந்த் தோல்வி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பஞ்சாப் ஒரே விஷயம், இந்த பஞ்சாப் கூட பிஜேபி அகாலிதழ் 7 சீட்டுக்கு மேல வராதுன்னு சொன்னாங்க. இதுல ஒபினியன் போல்ல இன்னைக்கு 22 சீட்டு வந்து வருது. ஆட்சி இழக்கிறோம் வந்தாலுமே இல்ல சார், அப்படி இல்ல, நான் சொல்ல வருது ஸ்ட்ராங்னஸ். இப்ப மணிப்பூர்ல பிஜேபி இல்ல 0 தாங்க, அதே மாதிரி பஞ்சாப்ல மொத்தமே 7 சீட்டு தான். இன்னைக்கு பிஜேபி எங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாத இருந்துச்சோ அன்னைக்கு மேல வருது. இப்போ அதே போல யூபில மேசிவ் விக்டரி. இந்த மாதிரி விக்டரி இதுவரையிலும் பிஜேபி யூபில நாங்க கண்டதில்லை. அதெல்லாம் நம்ம இல்ல, குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். ஒவ்வொரு ரீஜனா தான் வந்து இந்த கவுண்டிங் வந்து ஜெனரல் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரீஜன்ல வர சமயம் அது உங்க விக்டரி நீங்க சொல்ல முடியாது. இப்ப பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா என்னன்னா ரீஜன் வைஸ் தான் கவுண்டிங். நான் மறுக்கல, ரீஜன் வைஸ் மாறலாம். உங்களுடைய நம்பிக்கைகள் இன்னைக்கும் கூட இன்னும் இடம் இருக்குது. இது தொடக்க நிலை. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல நீங்க உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரி ஆகுது. இப்போ ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு எண்ணிக்கை கொடுத்தாலும் யாரும் 200க்கு கீழே கொடுக்கல. இப்போ எல்லோருமே 200க்கு மேல, இப்போ 243 234 அப்படின்னு அந்த எண்ணிக்கை அடிப்படையில் வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில ஒரு லீடிங்ல இருக்கிறாங்க. பெரிய எட்ஜ் மட்டும், பெரிய எட்ஜ் கூட சொல்ல முடியாது. முழுமையாக அவங்க வந்து ஆஃப் பை மார்க்க தாண்டிட்டாங்க. இது எல்லாருடைய கணிப்புகளையும் வந்து இப்போ எண்ணிக்கைகளையும் வந்துட்டு இருக்கு. கணிப்பு கூட கிடையாது, எண்ணிக்கைகள் தொடக்க நிலை தான். நான் அதை ஏற்கிறேன். ஆனால் இந்த எண்ணிக்கை என்பது அடுத்ததாக வருகின்ற இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிற சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணியுடைய எண்ணிக்கையை விட 3 மடங்காக இருக்கிறது. அதை நம்ம கணக்குல விட்டு இருக்கு. அப்ப இந்த எண்ணிக்கை வந்து பெரிய அளவுக்கு மாறுமா அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீங்க தொடக்க நிலை அப்படின்னா நம்ம சொன்னாலும் கூட இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல வித்தியாசத்தில் இருக்கிறது. எனவே உத்தரப்பிரதேச தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வெற்றி என்பது மாநில கட்சிகளை அங்கேயும் தொடர்ந்து மாநில கட்சிகள் 5 ஆண்டுகள் நிறைவு செய்ததை பார்த்தோம். 2007 பகுஜன் சமாஜோ, அதுக்கப்புறம் 2012 சமாஜ்வாடி கட்சியும் வந்து 5 ஆண்டுகள் முழுமை பெற்ற ஒரு சூழலும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. 20% இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான வாய்ப்புகளை அந்த கட்சி மிக குறைவாகவே வழங்கியது அப்படின்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த நிலையிலையும் கூட இது வேற ஒரு பெரிய அளவுக்கான எண்ணிக்கையில் வருதும் போது திரு சிவராஜ் சேகர், உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி அங்க வந்து திரும்பவும் ராகுல் காந்தியினுடைய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் அப்படிங்கிறது கொஸ்டினுக்கு ஆயிருக்குதா, அவருடைய தலைமை அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு ஏன் பார்க்க முடியாது? இல்ல, நீங்க உத்தரப்பிரதேச ஒரு தேர்தல் முடிவை வச்சு ஒரு தலைவருடைய இதை வந்து நம்ம கரிஸ்மாட்டிக் பவர் வந்து, ஆனா நாடாளுமன்றத்துல எண்ணிக்கை அதிக அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை நம்ம மீண்டும் மையப்படுத்தி அதனுடைய எண்ணிக்கை என்பது அதிகம். அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். எப்பயுமே உத்தரப்பிரதேசம் ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கிற அந்த இடத்துல சமுதாய உத்தரகாண்ட்லயும் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. சமுதாய அடிப்படையிலையும் அங்க பாத்தீங்கன்னாக்கா யாதவ் முஸ்லிம்ஸ், இது தலித் பிராமின் அலையன்ஸ், நான் யாதவ் நான் ஜாதவ் எஸ்சி, அது மாதிரியான கம்யூனல் அலையன்ஸ் வந்து எப்பயுமே அங்கே தேர்தலில் அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருத்தர் கூட எஸ்சி கிடையாது, இது ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது அங்கே உத்தரப்பிரதேசத்தில். அதே போன்று அதே மாதிரி அந்த இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிற அந்த வேட்பாளர் பட்டியலில் கூட ஒருவர் கூட அங்கே இஸ்லாமியர் கிடையாது. பிஜேபி இப்போ பண்ணியிருக்கிறது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, இன்றைக்கு அரசாங்கத்தை நடத்த போகிறவர்கள் அவர்கள் 20% முஸ்லீம்கள் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனே அங்கே இருக்காது. தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் மோடியினுடைய 2 ஆண்டு கால அவர் என்னென்ன பண்ணினார், அந்த பண நீக்கம் மற்ற முறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து விவாதத்தில் வைத்தாலும் அங்கே எது மையமாக பார்க்கப்பட்டுச்சுன்னா, அவங்களுக்கே இவர்களுக்கு ஆரம்பித்த பிரச்சாரத்துடைய வரவேற்பு இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு மோடி அங்கே வாரணாசியில் அவர் மேற்கொண்ட பிரச்சாரம்,
அவர் வந்து மத அடிப்படையில் பேச ஆரம்பிச்சது. இல்ல நீங்க அப்படி பார்த்தா திரு சிவராஜ் இதெல்லாம் வந்து ஒரு தவறான உங்களுடைய வேட்பாளர் தேர்வுல கிட்டத்தட்ட உங்களுடைய வேட்பாளர் தேர்வுல நீங்க என்ன முன்னிலை வைத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல உங்களுடைய வேட்பாளர் தேர்வுல சமாஜ்வாடி ஆகட்டும் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் உங்களுடைய வேட்பாளர் தேர்வுல யாருக்கெல்லாம் நீங்க வந்து இப்ப இவங்க இடம் கொடுக்கலன்னு சொன்னீங்களோ அவங்கள பெருமளவிற்கு இடம்பெற வச்சிருந்தீங்க. அப்ப நீங்களும் ஒரு விதமான ஒரு அந்த அரசியலை நடத்திருக்கீங்கன்னு தானே பார்க்க வேண்டியது. இல்ல பேசுறாரு பாருங்க, அதுவே மதவாதம் தான். இல்ல நீங்க மக்கள் யார் இங்க எங்க கட்சி வெற்றி பெறணும் அதற்குண்டான கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுக்குறோம். அதுல வந்து நீங்க முஸ்லீம் கூட பேசி பேசி இந்த இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் வந்து இல்ல சார் காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற அரசியல் பண்ணது இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். மதம் சார்ந்த அரசியல் பண்ணது இல்ல. நான் என்ன கேட்கிறேன் இல்ல திரு ராஜேந்திர இல்ல திரு நாராயணன் இல்ல ஒரு முக்கியமான அவர் குறுக்கிற அந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு கருத்தை நீங்க ஏற்க வேண்டும். நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க, ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது எல்லோருக்குமான ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணுமா வேண்டாமா? அதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பிரச்சனை? முஸ்லிம் இந்து பாக்குறீங்க, எல்லோருக்குமான ரெப்ரசன்டேஷன் வேணும்ல. எல்லோருக்குமான ரெப்ரசன்டேஷன் வேணுமா? பேசுறாங்க மதவாதம் பேசுவது காங்கிரஸ், இவ்வளவுதான் விஷயம். அப்போ சரி ரவிக்குமார் டிகே இவர் சொல்வது இல்ல எல்லாரும் நான் பேசும்போது குறுக்க பேசுறீங்க. ஒரே யாருமே பேசல, இப்ப நீங்க தான் தனியா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அத சொல்லிட்டீங்க. அந்த மதவாத அரசியல் அவர்ட்ட கேப்போம். இவர் சொல்றாருல முஸ்லீம் கொடுக்கலன்னு, நீங்க கொடுத்தீங்கல்ல, ஏன் அவங்க ஜெயிக்கல? அங்க யாரும் மதம் பார்க்கல, ஜாதி பார்க்கல. இல்ல நீங்க கால்குலேஷன்ஸ்ல நான் பேசுவோம் என்ன பார்க்கலங்கறத பேச. திரு ரவிக்குமார் பிரச்சாரம் அங்க உத்தரப்பிரதேச இப்போ இந்த வர தேர்தல் ட்ரெண்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சீரியஸா பல தளங்கள்ல நம்ம இதை ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். ஒன்று, அங்கே ஏறத்தாழ ஒரு 20 விழுக்காடு இருக்கிற இஸ்லாமியர்கள் வாக்குங்கிறது மதிப்பிழக்க டிமானிட்டைஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து அந்த வாக்குகள் மதிப்பிழக்க செய்யப்படுது. அதே மாதிரி 23% இருக்கிற தலித் வாக்குகள் அது வந்து ரிசர்வ் தொகுதிகளில் அவங்க மெம்பர்ஸாக வந்திருந்தாலும் கூட அந்த வாக்குகளுடைய பிரதிநிதித்துவமாக சொல்லப்படுற பகுஜன் சமாஜ் கட்சி வந்து ரொம்ப டெசிமேட் ஆகுது. அப்போ அதை பார்க்கும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் குறையுது. இது முழுக்க இந்த ட்ரெண்ட் எப்படி வெளிப்படுதுன்னா இது ஒரு பெரும்பான்மைவாதத்தோட மெஜாரிட்டேரியனிசத்தோட வெற்றியாக வந்து இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ட்ரெண்டை வந்து இந்தியா முழுமைக்கும் எடுத்துட்டு போனா ரொம்ப ஆபத்தான பின்விளைவுகளை 250 இடங்கள் தற்போது நிலையில பாரதிய ஜனதா கட்சி 250 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது. 66 இடங்கள்ல சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி, 30 இடங்கள்ல பகுஜன் சமாஜ். இரண்டு கட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளுடைய எண்ணிக்கை இன்னும் 100 தாண்டவில்லை அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. ஆமா, இதுல இன்னும் ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ்ங்கிறது வந்து ஏன் வந்து செல்வாக்கு இழக்குது மக்கள் மத்தியில? அவங்க அதுவும் மத்திய அரசுல பங்கேற்று பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை வந்து சுவைத்ததற்கு பிறகு அதனுடைய பலன்களை வந்து தான் எந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தா சொன்னார்களோ அல்லது சாதி அடிப்படையில இருக்கணும் அல்லது பிரதேச அடிப்படையாக சொல்லப்பட்டாலும் சரி, அந்த மக்களுக்கான நன்மையாக மாற்றாத சமயத்தில் வந்து அவங்க கடுமையான பின்னடைவுக்கு உள்ளாகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதை திமுகவுக்கு ஏற்பட்ட இதை வந்து நம்ம பின்னடைவிலிருந்து அதை பார்த்தோம். இப்போ இதிலிருந்து அந்த பிராந்திய கட்சிகள்னு சொல்லப்படுற கட்சிகள், மாநில கட்சிகள் எந்த பாடத்தையும் கற்றுக்க முன்வராம தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதுக்கு அந்த மதவாதம் என்கிற ஒரு முகமூடியை மட்டும் வைத்துக்கொண்டு தங்களுடைய தோல்விகளை மறைக்கலாம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக அவர்களால் முடியாது. அது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு பயனளிக்கிறதா தான் மாறும். இன்னைக்கு சமாஜ்வாதி கட்சியினுடைய அந்த கவர்னன்ஸில் இருக்கிற மிகப்பெரிய தோல்வி, அவரும் வந்து அகிலேஷும் முலாயமும் அங்கே அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு ஆடின நாடகங்கள், இங்கே அது ஒரு பெரிய கேலி குத்துன்னு தாண்டி ஒரு வார்த்தையில் விவரிக்கணும் அந்த அளவுக்கு போச்சு. இதில் இன்னொன்று, காங்கிரஸில் நான் திரு ராஜசேகர் அவர் சொல்கிறாரு, ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையின், ஏன்னா இன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் உடல்நல குறைவாக இருக்காங்க, இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் இவர் தான் வந்து தலைவர் என்கிற நிலைக்கு இருக்கிறார். அவருடைய தலைமையினுடைய மிக முக்கியமான தோல்வின்னு நான் பார்க்கறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு வங்கிகளாக இருந்த அந்த வாக்கு வங்கிகளுடைய நலன்களை பற்றி, வாக்கு வங்கி அரசியலை பற்றி சொல்ல, அந்த மக்களுடைய நலன்களை சுத்தமாக அவங்க ஆட்சியில் இருந்த 2 UPA அரசாங்கத்திலையும் புறக்கணிச்சாங்க. குறிப்பிட்டது விளிம்பு நிலை மக்களுடைய தலித்துடைய நலன்களை, மதச்சிறுபான்மையோட நலன்களை,
முற்றாக புறக்கணித்தார்கள். அவங்கள வந்து இக்னோர் பண்ணதுடைய பலனை இப்ப அனுபவிக்கிறாங்க. அதை ரிவைவ் பண்றதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் எந்த ஒரு சின்ன முயற்சி கூட இதுவரைக்கும் எடுக்கல. இன்னைக்கு போய் தோத்து போகிற அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அங்க வந்து சமாஜ்வாதி கட்சி என்ன நிலையில இருக்குன்னு, அது தோல்ல போய் விட்டா போதா, ஏதாவது கிடைச்சா போதுன்னு போய் அந்த கூட்டணியில போய் ஏறிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியா ஒரு அவங்க வந்து ஒரு அசர்ட்டிவாக தன்னுடைய தலைமையை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல இப்ப ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு முன்னிலை நல்லா வந்துட்டு 55 இடங்கள் பஞ்சாப்ல கிடைக்குது. இப்ப நீங்க எண்ணிக்கை பொறுத்த அளவுல மணிப்பூர்ல அவங்க ரிட்டைன் பண்றாங்க, பஞ்சாப்ல வந்து ஆட்சியை பிடிப்பாங்க, அல்லது கோவால முன்னிலையில இருக்கிறாங்க. 5 மாநிலத்துல 3 மாநிலத்தை நாங்க பிடிச்சிட்டோம்னு அவங்க சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே காங்கிரஸ் லீடர்ஷிப் அசர்ட்டிவா இருக்கு என்றோ ராகுல் காந்தியுடைய தலைமையினுடைய வெற்றியாகவோ நிச்சயமாக கருத முடியாது. அவங்க வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான திரு ராஜசேகர் அவருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ரெண்டு பேருமே பேசலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம். மிக முக்கியமாக 5 மாநில தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் புதிய தலைமுறை வழங்கி கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலையில உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையை கடந்து மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த கட்சி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதே இப்போதைய நிலையாக இருக்கிறது. அதற்கு அடுத்து வருகின்ற சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி என்பது 60 இடங்களை கடந்து போகாமல் இன்னமும் கூட அந்த முன்னிலையில் 55 இடங்கள் அல்லது 66 இடங்களிலேயே இருக்கிறது. 30 இடங்களிலிருந்து 35 இடங்களுக்குள்ளதான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த முன்னிலை என்பது இருக்கிறது. பஞ்சாபை பொறுத்தவரை அங்கே ஆட்சியில் இருக்கின்ற சிரோமணி அகாலிதள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது ஆட்சியை இழக்கின்றது. காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. இரண்டாவதாக ஆம் ஆத்மி கட்சி, முதல் முறையாக அந்த பஞ்சாப் களத்தில் இறங்கிய ஆம் ஆத்மி கட்சி 2வது இடத்தில் இருக்கிறது. 25 இடங்கள்ல 55 இடங்கள்ல காங்கிரஸ், 25 இடங்கள்ல ஆம் ஆத்மி, 20 இடங்கள்ல பாரதிய ஜனதா சிரோமணி அகாலிதள் கூட்டணி என்பதாக இப்போதைய நிலை பஞ்சாப்ல இருக்கிறது. உத்தரகாண்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. கோவால காங்கிரசும் மணிப்பூர்ல காங்கிரசும் முன்னிலை வைக்கக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம். தொடர்ந்து பேசலாம். களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் அங்கிருக்கிற தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலிருந்து நமது சிறப்பு செய்தியாளர் கணபதியும், சண்டிகரிலிருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சனும் இணைந்திருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 5 மாநில தேர்தல் முடிவுகளை குறித்து தொடர்ந்து பேசுவோம். தற்போதைய நிலையில உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முன்னிலை வகிக்கிறது. அறுதி பெரும்பான்மையை கடந்து ஆட்சியை தனித்த முறையில் தக்க வைப்பதற்கான, ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலும் சாத்தியக்கூறுகளாக இருக்கின்றன. மிகப்பெரிய அளவுக்கான பாரதிய ஜனதா கட்சிக்கான வெற்றியாக பார்க்கக்கூடியதாக உத்தரப்பிரதேச தேர்தல் என்பது மாறி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி, அந்த கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா, இந்த 2 பேருடைய ஸ்ட்ராட்டஜி என்பது அங்கே வெற்றி பெற்றிருக்கிறதாக அரசியல் நோக்கர்கள் பார்க்கக்கூடிய அந்த சூழலும் பார்க்கிறோம். 257 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வைக்கிறது. 72 இடங்கள்ல சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சி முன்னிலை வைக்கிறது. 30 இடங்கள்ல பகுஜன் சமாஜ் கட்சி முன்னிலை வைக்கிறது. RLD 3 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறது. பஞ்சாபை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்புகள் முன்னிலையில் இருக்கிறது. 57 இடங்கள்ல காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறது. அதே போல அதற்கு அடுத்ததாக 27 இடங்கள் ஆம் ஆத்மி கட்சியும், அதற்கடுத்து 25 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி 23லிருந்து 25 என்று எண்ணிக்கை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற சிரோமணி அகாலிதள் பாரதிய ஜனதா கட்சி என்பது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. புதிதாக களம் கண்ட ஆம் ஆத்மி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. முதலிடத்திற்கு முன்னிலையில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதே போல உத்தரகாண்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு முன்னிலையில சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 49 இடங்களிலிருந்து 50 இடங்கள் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 12 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி முன்னிலையும், ஒரு இடத்துல பகுஜன் சமாஜ் கட்சியும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சூழல் தற்போதைய கள நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கோவாவிலும் கூட காங்கிரஸ் கட்சி முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மணிப்பூர்ல எண்ணிக்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் முன்னிலை வைத்தது, இப்போது பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை என்று இந்த எண்ணிக்கையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், இந்த 2 மாநில தேர்தல் முடிவுகள் என்பது இந்தியா முழுமையும் கூட முக்கியமாக உற்று நோக்கப்படுகிறது. 2 ஆளுமைகள், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கிருக்கின்ற மாநில கட்சிகளுக்கான சரிவாக இதை பார்க்க வேண்டியது. கடந்த 10 ஆண்டுகள் மாநில கட்சிகள் முழுமையாக அங்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தது. பகுஜன் சமாஜ் கட்சி, அதை தொடர்ந்து சமாஜ்வாடி கட்சி என்று அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியாக, மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா தனித்து அந்த பெரும்பான்மையான இடங்களை பெறுகிறது. இப்போது இருக்கின்ற 257 இடங்கள் முன்னிலை என்பதில் கூட்டணி கட்சிகளுக்கு 3ஓ 4ஓ தான் போகிறது. எனவே 250 இடங்களுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் முன்னிலை வைக்கிறார்கள். இது திரு மோடி, அமித்ஷா இருவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வெற்றியாகவும்
அந்த கட்சிக்குள்ளேயே கூட அந்த தலைமை இரட்டை தலைமைக்கான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகவும் இது பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இது உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளும் அதே போல பஞ்சாப் தேர்தல் முடிவுகள் எக்ஸிட் போல்ல கிடைத்ததை போலவே வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆனால் முன்னிலையில் வைக்கிறது. காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையிலான அந்த எண்ணிக்கை என்பது குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய சூழல்ல காங்கிரஸ் நல்ல முன்னிலையில பஞ்சாப்ல இருக்கிறது. திரு பாக்கியம் உள்ளிட்டவர்கள் குறிப்பிட்டது அங்கங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அதை கடந்தும் கூட ஆன்டி இன்கம்பன்சியை கடந்து வேறு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான வெற்றியாக இப்போ வந்து தற்போதைய சூழல்ல ஒரு முன்னிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி என்பது ஒரு பேசிக்கான காரணமாக இருக்கிறது. நீங்க அது இப்ப மணிப்பூர் இன்னொரு செய்தியாகவும் கூட மணிப்பூர்ல இரோம் ஷர்மிளா தோல்வி அடைகிற அந்த ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அதையும் பார்த்துட்டு மணிப்பூர்லயும் இப்ப அந்த ட்ரெண்ட் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது வருது. அது நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமைகள் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ நம்ம வந்து ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி இப்போ ஏற்கனவே சொல்லி ரவிக்குமார் சார் சொன்னார், இந்த மாநில கட்சியினுடைய செயல்பாடு சம்மந்தமாக சொன்னார். அப்போது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் ஒன்று மோடியும் ஷாவினுடைய வெற்றி என்று அவங்களுடைய வெற்றி என்று சொன்னாலும் பன்முகத்தன்மையினுடைய தோல்வியும் நம்ம வந்து அந்த விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா ஆர்கே சார் ஒரு விஷயத்தை கரெக்டாக சொன்னார். முதல்ல பிரச்சாரம் என்பது எப்படி இருந்தது, ரெண்டாவது மோடி போன பிற்பாடு அவர் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அங்கே கம்யூனலாக பேசினார் என்ற விஷயத்தை சுட்டி காட்டினார். ஆகவே அந்த ட்ரெண்டு நீங்கள் வந்து மேலோங்கிருச்சு. கம்யூனல் அப்படின்ற விஷயங்கள் வருகிற பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன குஜராத்தில் நடந்ததோ ஈவன் மைனாரிட்டி உட்பட நீங்கள் அவர் முஸ்லீம்னு சொன்னாலே நாராயணசாமி கோவம் வருது, அதாவது எமோஷனல் ஆயிடுறாரு. மைனாரிட்டி உட்பட ஒரு அவர் என்னன்னு சொன்னா உத்தரப்பிரதேச கேண்டிடேட் கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு அவர் அதனாலதான் சார் சொன்ன மாதிரி பன்முகத்தன்மையினுடைய தோல்வின்னு சொல்லணும். குஜராத்ல ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி கம்யூனலாக போன பிற்பாடு நீங்கள் மைனாரிட்டி உட்பட எல்லாருமே பிஜேபிக்கு ஒரு அச்சத்தில் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்தது. நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து யூபியில் நீங்கள் என்ன நிலைமைன்னு சொன்னால் மோடி போய் பேசுனது நீங்கள் கிராஸ் பார்டர் நீங்கள் வந்து அந்த ரயில் விபத்து கூட வெளியிலேருந்து வந்த சதின்னு பேசினார். அப்போ அந்த ரயில் விபத்து கூட ஒரு ரயில் விபத்தை கூட அவர் வெளிநாட்டு சதின்னு பேசக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் ஒரு பிரதமர் பேசினார். ஆகவே அது என்னாச்சுன்னு சொன்னால் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் கம்யூனல் அதிகமாச்சு. அப்போ நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பின்னுக்கு போயிடும். அப்போ இந்த ட்ரெண்டு வந்து நீங்கள் வந்து யூபியில் வந்திருக்கு. மாநில கட்சியினுடைய தோல்வி என்று சொல்ல ஒத்துக்கொண்டாலும் இவங்க பேசுறது கம்யூனலிசம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கு. இது வந்து யூபியினுடைய இந்த வெற்றி என்பது பன்முகத்தன்மைக்கு ஒரு ஆபத்து என்ற விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இது பேசிக்கா இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த விஷயங்களும் அதோட ஆட் ஆகுது என்பது என்னுடைய கருத்து. இல்ல நீங்க என்னதான் இப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான மனநிலை இதெல்லாம் சொன்னாலும் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போட்டியை விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. திரு மோடி மீதும் அமித்ஷா மீதும் கடுமையான விமர்சனங்களை மற்ற எல்லா கட்சிகளும் முன்வைத்தன. அங்க ஆனா அவங்களுடைய இந்த இப்போ திரு ரவிக்குமார் குறிப்பிட்டாரு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றி என்பது இப்போ கிடைக்கலன்னா அது வந்து அதை மிகப்பெரிய வெற்றியாலாம் பார்க்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற வாக்கு சதவீதத்தை விட இது குறைந்திருக்குதுன்னு சொன்னாரு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளையும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் ஒரே வகையில் எடுத்து பார்க்க முடியுமா? இல்லை, அதாவது அது ரெண்டையும் ஒரே வகையில் பார்க்க முடியாது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு 328 சீட்டு வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய வாக்கு என்பது அதிகமாக இருந்தது. அந்த அளவுக்கு இதில் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை அவர் மணிப்பூரில் முதலமைச்சர் இபோபி சிங் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே தொடர்ந்து அவருடைய ஆட்சி என்பது இருந்து கொண்டது. ஆனா இப்போ சமீபத்திய அந்த முன்னிலை விவகாரம் பொறுத்த வரைக்கும் அது யார் ஆட்சி அமைப்பாங்கிற கேள்வி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஐரோம் ஷர்மிளாவுடைய அந்த தோல்வி என்பதும் குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து அவர் ஒரு போராட்ட களத்தில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டவர். இந்தியா முழுமைக்கும் அல்ல உலகம் முழுமைக்கும் அறிந்த ஒருவராக கூட இருந்தார். ஆனால் அவரும் கூட அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது ஒரு நபர் வந்து நீண்ட காலம் போராட்டம் நடத்துகிறாரு, ஒரு உலகமும் அறிவும். ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய பாலிடிக்ஸ் என்பது பார்ட்டி பாலிடிக்ஸ். நீங்கள் பார்ட்டி என்பது நீங்கள் அவங்களுடைய என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான பார்ட்டி அதனுடைய தலைவரும் தேவை. தலைவர் அறிமுகம். ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. அப்போ அவங்களுடைய பாலிசி இன்னும் கிளியராக ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர கொள்கை என்பது இன்னும் கிளியராக வகுக்கப்படாத ஒரு சூழல், ஜனங்கள்கிட்ட கொண்டு போகப்படாத ஒரு சூழலில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு நபர் என்ற முறையில் அவங்களுடைய இது கரெக்ட். ஆனால் அதை தாண்டி அவங்க கீழே போகும் பொழுது என்ன கொள்கைன்னு தெரியாது, கட்சி கிடையாது, அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்படி பல கட்சிகளுக்கு இந்தியாவில் இந்த மாதிரி நிலைமைகள் என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த சூழல் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயம்.
அதாவது இப்போ உத்தரப்பிரதேசல இன்னைக்கு இவ்வளவு தூரம் உங்க லீடிங்ல போறாங்கன்னா முக்கியமான ஒரு விஷயங்களை பார்க்கணும்னா கம்யூனல் டிவைடு தாங்க. இது சிம்பிளா வந்து கிளியரா வந்து ஹிந்து அண்ட் அதர் ரிலிஜன் சொல்லி கிளியரா அவங்க டிவைட் பண்ணி தான் போறாங்க. அதே மாதிரி இவங்களோட வெற்றிங்கிற வந்து ஹிந்துக்களின் வெற்றியா கூட பார்க்க முடியாது. ஹிந்துவில் உள்ள மேல்தட்டு மக்களின் வெற்றியா தான் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட பார்வைகள் பல்வேறு தரப்புல இருந்துட்டு இருக்கு. பாத்துங்க, இன்னொரு பார்வை பாத்தீங்கன்னா பிஎஸ்பியில 93 சீட் வந்து முஸ்லிம்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அவங்களால வந்து லீட்ல வைக்க முடியல. 20% முஸ்லீம் இருந்தா கூட வைக்க முடியல. ஏன்னா வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் யூபியை பொறுத்தவரை வந்து ஹிந்து டாமினன்ஸ், ஹிந்து ஐடியாலஜிக்கல் டாமினன்ஸ்ல தான் எடுத்து போறாங்களே ஒழிய மற்றபடி இவங்களோட கொள்கையை கிடைத்த வெற்றியோ இல்ல 2 வருட ஆட்சியில் இவங்க டிமானிட்டைசேஷனோட மக்கள் ஏற்போ அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பா அது ஹிந்துத்துவோட கொள்கைகள் டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கு கிடைத்த இவங்களோட ஒரு டிஃபரெண்டான ஒரு டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஒரு வெற்றியா தான் பார்க்க முடியும். தவிர இவங்களுடைய கொள்கைகளுக்கும் ஆட்சிகளுக்கும் மக்கள் ஏற்புடையதாக இருந்தா கண்டிப்பா இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா கோவால வந்து அவர் தோத்திருக்க பர்சேகர் வந்து தோத்திருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க சிரோமணி அகாலிதளோட அலையன்ஸ் வச்சாங்க, அங்கேயும் மிகப்பெரிய வீழ்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்போதைக்குள்ள ட்ரெண்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்டா இவங்க ஒரு ஃபார்வர்ட் லீட்ல போயிட்டு இருக்காங்க ஒழிய அட் த சேம் டைம் வந்து இன்னைக்கு ஈவினிங் அரௌண்ட் 2 o'clock மேல தான் ஓரளவு நம்ம பார்வை நம்ம தெளிவா இருக்கும். யூபியை பொறுத்த வரைக்கும் இதற்கு பிறகு பெரிய மாற்றங்கள் வந்துரும்னு நான் நினைக்கல. இப்ப இருக்கிற இந்த ட்ரெண்ட்ஸ்ல நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் அவங்க ஆட்சியை அமைக்கிறதுங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து ஒரு எவ்வளவு இடங்கள் குறைஞ்சாலும் கூட 202க்கு கீழாக போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. தனிப்பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கு. திரு ரவிக்குமார், நீங்க வந்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதான் திரு இவர்கிட்டையும் கேட்டிருந்தேன், பாக்கியம் அவர்கள்ட்டையும் கேட்டிருந்தேன். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்ற அந்த வாக்குகள் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல்கள், இந்த 2 முடிவுகளையும் சேர்த்து நம்ம வந்து அப்படி ஒரு கணக்கீடுல கொண்டு வர முடியுமா? நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை அப்ப குறைத்து மதிப்பிடுகிறீர்களா அப்படிங்கிற கேள்விதான் வருது. இல்ல, நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ரெண்டையும் ஒப்பிடுவது என்பது ஏன் ஒப்பிடுறோம்னா, அப்போதும் வந்து நீங்க திரு நரேந்திர மோடி அவர்களை தான் முன்னிலைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்தித்தது. இப்பொழுது மாநில தேர்தலாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு பாசிட்டிவ் மேண்டேட்டுக்காக அவங்க போய் கேட்கல. அந்த மாநிலத்தில் ஏதாவது செஞ்சுட்டு இதை நாங்க செஞ்சிருக்கிறோம், இதுக்காக நாங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. இல்லாத போது மத்திய அரசுல இருந்து சில திட்டங்களை வந்து அங்க அமல்படுத்தணும், இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல அவங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் மேண்டேட்டா இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது முழுக்க அங்க வந்து இருந்த சமாஜ்வாதி கட்சியுடைய ஆட்சியினுடைய அலங்கோலத்துக்கு கிடைத்த ஒரு நெகட்டிவ் மேண்டேட் என்று தான் சொல்ல வேணும். இருந்தாலும் கூட என்ன காரணமாக இருந்தாலும் இது ஒரு மேசிவ் மேண்டேட். அது அவங்களுக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அது கொடுக்குங்கிறத நம்ம மறுப்பே சொல்ல முடியாது. நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதல்ல, யதார்த்தமாக தான். ஆனால் இதில் என்ன நாம் பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒப்பீடுங்கிறது முக்கியம். ஏன்னா அங்கே வந்து அப்போ 2014 நீங்கள் 2230 தொகுதிக்கு மேலே 40 விழுக்காடு வாக்கு வாங்கிறீங்க. 328 தொகுதியில் லீட் பண்ணியிருக்காங்க அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல. இப்போ அதோடு 2014 பொறுத்த வரைக்கும் கூட்டணிகளே வேறாக இருந்தது. அன்னைக்கு வந்து சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கல. இன்றைக்கு அப்படி ஒரு இணைப்பு சேர்ந்து சந்தித்த போது கூட பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் வந்து அங்க அதுதான் நான் வந்து காங்கிரஸுடைய மிகப்பெரிய தோல்வி. அதனாலதான் அவங்க வந்து அவங்க லீடர்ஷிப் வந்து ஒரு அசர்ட்டிவான லீடர்ஷிப்பா இல்லைங்கிறத நம்ம அவங்க கோவாவிலயோ இல்ல மணிப்பூர்லயோ கெயின் பண்ணாலும், பஞ்சாப்ல கெயின் பண்ணாலும், மணிப்பூர் இன்னைக்கும் உறுதியா தெரியல யார் வர போறாங்க. கோவாவை நான் ஒரு யூகமாக தான் சொல்கிறேன். இந்த 3 இடத்துலயும் கெயின் பண்ணா கூட அது வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றின்னு நம்ம சொல்லிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறையில எந்த மாற்றமும் இல்லை. தற்போதைய நிலையில 270க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. உத்தரப்பிரதேச மாநிலத்துல மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருக்கும். இந்த எண்ணிக்கையில 10-20 குறைந்தாலும் கூட அந்த எண்ணிக்கை என்பது மிகப்பெரியதாக இருக்கும். அது நிச்சயமான ஒரு பெரிய மேசிவ் மேண்டேட். ஆனால் இதுவரைக்கும் போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எண்ணிக்கை கூடிக்கொண்டேதான் இருக்கிறது, குறைவதாக இல்லை. அடுத்தடுத்த கட்ட வாக்கு எண்ணிக்கையிலும் கூட இந்த எஸ்பி காங்கிரஸ் பிஎஸ்பி கம்பைன் வந்து 100ஐயே கிராஸ் பண்ணல. அப்ப அவங்க வந்து அவங்களுடைய 2/3 கூட அவங்க வரல. எனவே அது ஒரு பெரிய ஒரு மேண்டேட்டா தான் இருக்கு. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல பொதுவான ட்ரெண்ட் நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறது, பாஜக வெற்றி அப்படிங்கறதோட மட்டும் இல்ல, இதுல யாரெல்லாம் மறுபரிசீலனை செய்ய தன்னை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கணும்னா, முக்கியமாக மத சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் தங்களுடைய அரசியல் அணுகுமுறையை பற்றி மறுபரிசீலனை தேவை. அங்கே வந்து தாங்க எப்படி வந்து ஒரு 20% வந்து பாப்புலேஷன் இருந்தாலும் தாங்க இன்சிக்னிஃபிகண்ட்டாக
ஆக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத பற்றி அதை எப்படி வந்து பொலிட்டிக்கலாக சிக்னிஃபிகண்ட்டாக மாறுறது. இப்போ அதுதான் அம்பேத்கர் அவங்க வந்து சொல்லும்போது இந்தியாவில் இருக்கிறது வந்து ஒரு கம்யூனல் மெஜாரிட்டி என்று சொன்னார். இதை பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியாக மாற்றுவது தான் நமக்கு முன்னால் இருக்கிற சேலஞ்சுன்னு சொன்னார். இன்னைக்கு வந்து இது வந்து வெறும் மெஜாரிட்டிக்கு மட்டுமல்ல, மைனாரிட்டிக்கும் பொருந்தும். கம்யூனல் மைனாரிட்டி என்பது தன்னை வந்து பொலிட்டிக்கல் மைனாரிட்டியாக மாற்றிக்கொள்ளாமல் கம்யூனல் மெஜாரிட்டியை பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியாக மாற்ற முடியாது. எனவே இஸ்லாமியர்களுடைய தேர்தல் அணுகுமுறையிலேயும் ஒரு மாற்றம் வேண்டும். அதே மாதிரி தலித்துகளுடைய தேர்தல் அரசியல் அணுகுமுறையிலையும், குறிப்பாக மாயாவதி போன்றவர்களுடைய அரசியல் அணுகுமுறையிலும் அடுத்ததாக ஒருவேளை நீங்க சொல்ற இந்த துணியிலிருந்து பார்க்கும்போது இனிமேல் ஆன்டி பிஜேபிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒரு நிலையில வந்து ஒன்றாக சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போகும். அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, அந்த மாதிரியான பைபோலரா மாறினதுன்னா அது வந்து பிஜேபிக்கு தான் ஸ்ட்ராங்கா வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஆனா அப்படி அந்த இதை நான் சொல்லல, பிஜேபியை முன்னிறுத்தி எல்லாரும் ஒண்ணு சேருங்க அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் தன்னை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அந்தந்த பகுதிக்கே வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் இவர் அகிலேஷ் யாதவ் அப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நிச்சயமாக தேர்தலில் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அல்லது வெற்றி பெற முடியாதுங்கும் போதுதான் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு, நம்ம சேர்ந்து செய்யணும், இது வந்து மதச்சார்பின்மை உள்ளிட்ட இந்த விஷயங்களை சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்டத்திலும் இங்க ஆட்சி அமைத்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் அங்கிருந்தானே வருது. அப்போ அவரு அங்கிருந்தா வருது. ஆனால் எந்த நேரத்தில் சொல்றாரு, அது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா எல்லாருக்கும் தெரியுது. அவருடைய கோரிக்கைங்கிறது சும்மா எப்படியாவது அதிகாரத்தை பிடிச்சிக்கணுங்கிறதுக்கு அவர் உண்மையிலேயே பிஎஸ்பியோட ஆதரவுன்னு வச்சு வேணாம், பிஎஸ்பி பின்னால யார் நிற்கிறாங்களோ அந்த மக்களுடைய ஆதரவு வேணும்னா அந்த தலித் மக்களுடைய அவங்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் லெவல் என்ன ஆச்சு உத்தரப்பிரதேசில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. எதனால வந்து மாயாவதி பின்னால தலித்துகள் ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க? வெறுமனே கிடையாது, இவங்க வந்து உண்மையிலேயே அவங்கள வந்து அக்கமடேட்டா பண்ணாதனால தான் எஸ்பி மாயாவதியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2007லயே அந்த பரிச்சார்த்த முயற்சிகள்லாம் பண்ணி வெற்றியும் பெற்றாங்க. அவங்க வந்து வெறும் தலித்தை மட்டும் முன்னிலைப்படுத்தலையே, அவங்க உயர் சாதியினரையும் உள்ள கொண்டு வந்து எல்லாரையும் தான் இந்த தடவை வந்து வெறும் ரிசர்வ் தொகுதியில மட்டும் தான் நிறுத்தினாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னால இருக்கிற ஓட் பேங்க்ங்கிறது, ஜாதவ் ஓட் பேங்க்ங்கிறது அப்படியே நிலகொலையாம நின்றுட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அவங்களுக்கு மீதான அட்ராசிட்டிஸ்ங்கிறது எஸ்பி கவர்மெண்ட் வந்ததுனாவே அது ஒரு ஆன்டி தலித் கவர்மெண்ட்ங்கிறது வந்து வெளிப்படையா தெரியுது. அப்பட்டமாக வந்து அந்த அணுகுமுறை வரும்போது வெற்றி கொண்டாட்டங்களை தொடங்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்க முடிகிறது. பல வகையில் ஆர்கே நான் வரேன் திரு நாராயணன், நிச்சயமா நீங்க வந்து நிறைய பேசுறதுக்கு ஆசைப்படுவீங்க, கட்டாயம் பேசுற ஆர்கே. ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னா, மணிப்பூர்ல ஒரு பெரிய பிளாக்கேட் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் யாரு பிரதமர் போய் ஓட்டு கேட்கிறாரு. இந்த பிளாக்கேடை நீக்கிறதுக்கு வழி ஒன்றும் பண்ணல. யார்? NSCIM, ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், ஒரு 30 ஆர்கனைசேஷன், மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் அங்கே வந்து மணிப்பூர்ல பிளாக்கேட் நடந்தது. ஒரு பிரதமர் செல்கிறார், ஒரு உள்துறை அமைச்சர் செல்கிறார், அமித்ஷா செல்கிறார், சேர்ந்து ஓட்டு கேட்கிறாங்க. இதெல்லாம் தீரணும்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு அழிங்கன்னு கேட்கிறாங்க. இதுதான் அங்கத்த ஸ்ட்ராட்டஜி. ஒரே நிமிஷங்க. இதுதான் அவங்களுடைய மணிப்பூர் ஸ்ட்ராட்டஜி. கோவால என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுபாஷ் வெலிங்கர் வந்து வெளியே வர்றாரு. அதாவது அனைத்து பள்ளிகளிலும் வந்து கொங்கினி லாங்குவேஜ்ல தான் நீங்க வந்து கிளாஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் எதிராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்போட வெளியே வருகிறாரு. அப்போ அந்த அதிருப்தி, பாஜகவோட அதிருப்தி இருக்கிற அத்தனை பேரும் அதோட வெளியே வருகிறார்கள். அவர்கள் தனியாக தேர்தல் களம் சந்திக்கிறார்கள். இது அங்கத்த ஸ்ட்ராட்டஜியாக மாறுகிறது. காங்கிரஸ் கம்ப்ளீட் டிசரை இந்த கோவா. அப்ப கூட எப்படி இவ்வளவு ரிசல்ட் வரும்னு தெரியல. ஆப்புக்கு ஃபேஸ் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆட்சிக்கு இப்ப நம்ம வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிற அந்த எல்லையை வச்சு கோவாவையும் வைத்து பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் தற்போதைய நிலையில கோவால வந்து அதே போல மணிப்பூர்லும் கூட ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில கடுமையான போட்டி இருக்கிறது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டுக்கும் இடையில. சுபாஷ் வெலிங்கர் முந்தானத்து திரும்பி வந்துட்டாரு. அதாவது இந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா அந்த ஆட்சிக்கு எதிராக பாஜக கருத்து இருக்கிறவர் அத்தனையும் ஒருங்கிணைத்து கொண்டு இவரே ஒரு செகண்ட் ஆப்போசிஷனை மாறிக்கொண்டு அவர் அந்த ஆப்போசிஷன் வாக்களை பெற்று வருகிறார். சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அதுதான் பாஜகனுடைய சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. யூபியில பாத்தீங்கன்னா கம்யூனல் பாலரைசேஷன் கம்ப்ளீட்டாக பாலரைஸ் செய்து விட்டார்கள். அதனால மட்டும் அந்த வெற்றியை வந்து கொச்சைப்படுத்த முடியாது என்று நான் கருதுகிறேன். ராஜசேகர், நீங்க ஏற்கனவே பேசுறீங்க, திரும்பவும் இது வந்து திரு ராகுல் காந்தியினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மிஸ் ஆகுது அல்லது அவரால் வெற்றி பெறக்கூடிய எல்லையில இந்த கட்சியை முன்னிறுத்த முடியலங்கிறது மீண்டும் நிரூபணம் ஆயிருக்கு. ஏற்கனவே நீங்க மணிப்பூர் மாதிரியான ஒரு ஸ்டேட்ல கூட இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கடும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கீங்க. இல்ல, இது வந்து அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொல்லும்போது இந்த கருத்தை அவர் சொன்னார். நாங்கள் எங்களை எங்களை ஆத்ம பரிசோதனை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. எங்களை பொறுத்தளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திறம்பட
கட்சியினுடைய தலைமையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் வியூகங்களை வகுக்கிறார். பீகாரிலே அந்த மாதிரியான ஒரு தேர்தல் வியூகங்களை வைத்து ஒரு கூட்டணி வெற்றி பெற்ற போது அதை சரி என்று சொன்னோம். அது மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் இந்த கூட்டணிக்கும் அவர் முயற்சித்தார். மற்ற மாநிலங்களிலும் எங்களுக்கு பஞ்சாபிலே கிடைத்திருக்கிற வெற்றி, கோவாவிலும் மணிப்பூரிலும் இருக்கிற நிலவரங்களை எல்லாம் பார்க்கிற போது அவருடைய வியூகங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம். அதே செய்திகள் வந்து மாறி மாறி வருது. அதில் அண்ணன் சொன்னது மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்காக இது வந்து அந்த இதில் காங்கிரஸை அண்ணன் குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் மீது நடந்த தாக்குதல்கள், சிறுபான்மை மக்கள் மீதான அச்சுறுத்தல்கள், இந்த நாட்டில் வந்து வெறும் அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் சட்டபூர்வமாக கொள்ளையடிக்கிறதுக்கான அவங்க செய்திருக்கிற பொருளாதார இதையெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ அதற்கான பிரச்சார வியூகங்களை எல்லாம் உத்தரப்பிரதேச மக்களோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லையா? இல்லை, மணிப்பூரில் இருக்கிற பிரச்சனை என்பது வேறு. 15 ஆண்டு காலம் அங்கே தொடர்ந்து ஆட்சி புரிந்தவர். நெக் டு நெக் தாங்க, ஒன்றும் பெரிய அளவில் இடைவெளி இல்லை. முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி கால் பதிக்கிறதுங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்தது, இப்ப ஒவ்வொரு மாநிலமா வருதுன்றாரு திரு நாராயணன். அது ஏற்கக்கூடிய ஒரு வாதம் தான். ஆனால் இன்னும் முழுமையான முடிவுகள் வராதனால நம்ம அதுக்கு முன்னாடி நான் கருத்து சொல்ல கால் பதிக்கிறது நீங்க மறுக்க முடியாது. ஆட்சி பொறுப்புக்கு வராங்களா இல்லையா? மணிப்பூரை பொறுத்தளவில் அங்க இருக்கிற மக்கள் பெரும்பகுதி பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த ஏழ்மை நிலை மக்களுக்கு பெருமளவு காங்கிரஸ் அரசு இதை வந்து செய்திருக்கிறார்கள். அதனுடைய இதுதான் தொடர்ச்சியா 15 ஆண்டு காலம் அவர் வந்து ஆட்சி புரிந்திருக்கிறார். அது வந்து ஒரு எதிர்விளைவு கூட. அது தொடர்ச்சியாக ஒரு காலம், நீண்ட காலம் ஆட்சி புரியும் போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பணும் கூட அங்கே நினைத்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தான் அங்கே வந்து தீர்மானித்திருக்கிறது. அது மாதிரியான சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மறைந்த பத்திரிகையாளர் ஷோ அவர்கள் ஒரு கருத்து சொல்வார். இது மாதிரி காங்கிரஸ் கடந்த சில தேர்தல்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பின்னடைவை சந்திக்கிற போதெல்லாம் அவர் ஒரு கருத்தை ஒரு கவனத்தோடு சொல்வார். என்னென்னா, அதாவது காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய இயக்கம், அனைத்து மக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கட்சி பலவீனம் அடைகிறது வந்து மக்கள் விரும்புறதில்லை, பெருமளவு மக்கள் விரும்புறதில்லை. அது காங்கிரஸை வந்து தன்னை வந்து மீண்டும் அந்த சரிவிலிருந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிற இது வந்து அந்த கட்சிக்கு உண்டு அப்படின்னு அவர் எங்களை கடுமையாக விமர்சிக்கிற ஷோ அவர்களே இதை பற்றி எங்களை சொல்லியிருக்கிறார். அது மாதிரி காங்கிரஸை பொறுத்தளவில் எங்களுக்கு இந்த வெற்றி தோல்வி இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். அனைத்து மக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. 2 தனி நபர்களை மட்டும் இப்ப மோடி, அமித்ஷா என்று வந்து அங்க மேலிருந்து அதிகாரத்தை கீழ்நோக்கி செலுத்தி மக்களை இல்லாமல் வருகிற காங்கிரஸ் கட்சியின் முகமாக ஜனநாயக ரீதியாக மக்களை, அனைத்து மக்களையும் அங்கீகரிக்கிற எல்லோருக்குமான கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் மீண்டும் வலிபெறும், பொலிவு பெறும். காங்கிரஸ் நிச்சயமா அதை வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து உத்தரப்பிரதேசத்துல இப்ப தற்போதைய நிலையில 277 இடங்கள் என்கிற அளவுல அந்த எண்ணிக்கை இருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பதும் இந்த எண்ணிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஜூலை மாதத்துல குடியரசுத் தலைவர் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில எம்எல்ஏ வாக்குகளும் இருக்கிறது, எம்பிக்களை மட்டும் இல்லாம. அப்படியான ஒரு சூழல்ல ரவிக்குமார் தொடக்கத்திலேயே தொடங்கினார். நாங்க பேசும்போது தமிழகத்துல இது என்ன விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரதிபலிக்கும்? ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து இந்த எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும்னா மற்ற மாநிலங்களில் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்தது. இப்போ ஒருவேளை அதிமுகவினுடைய வாக்குகளை, அந்த எம்பிக்கள் அண்ட் எம்எல்ஏக்களுடைய வாக்குகளை எதிர்பார்க்கிற சூழல்ல இருந்து நாங்க மாறி இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல, பெரும்பாலும் அதை நாம அரசியலாக்குவதே பெரும்பாலும் சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து குடியரசுத் தலைவர்கள்லாம் ஒரு ஒருமித்த கருத்து வந்துருது. ஒருவேளை அதுக்கு மிகப்பெரிய போட்டி வருமானதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நாம ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டியோட இருக்கும், அதுக்கு எண்ணிக்கை வேணும்னு நினைக்கிறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது இப்ப யூபில இந்த எண்ணிக்கை வந்த பிறகு இதெல்லாம் நம்ம சொல்லதான் செய்வோம். நான் கேட்டுதான் மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் பிராக்டிகலா கேட்கிறேன் திரு நாராயணன், இது இருந்ததா இல்லையா? இந்த எண்ணிக்கை கணக்குகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட யாருமே கிடையாதா? இல்ல, நான் தான் சொல்ல வந்தேன். நான் சொல்ல வர்றது, ஏதோ இத்தனை நாட்களாக என்ன மாதிரியான சூழ்நிலை பாருங்க, ஒவ்வொரு குடியரசுத் தலைவர் தேர்தலா பாருங்க. அப்துல் கலாம் அவர்கள் இந்த முறை சார், நான் கேட்கறது ஒரு விஷயம், இந்த முறை இந்த கால்குலேஷன் இருந்ததா இல்லையா? இதுவரையிலும் இருந்ததா அப்படின்னா இல்ல. இப்போ இருக்கிறதானா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் அதை பேசலாம். அதை பத்திலாம் மற்றவங்க என்ன பேசுறாங்க பொறுத்த வரைக்கும் நம்ம கவலை இல்லை. இன்னைக்கு கூட இங்க நிறைய பேர் சொல்றாங்க திடீர்னு மதவாதன்றாங்க, அதுன்றாங்க. அதாவது இல்ல இல்ல சார், ஒரு நிமிஷம் இல்ல, நான் ஒரு நிமிஷம் 20% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இன்னும் கூடவே கூட இருப்பாங்க. 23%. அதே போல 20% எஸ்சி மக்கள் இருக்கிறாங்க. அதே போல
அங்க யாதவ் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒரு 20% இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 70% வந்துருது. பிஜேபிக்கு ஓட்டு எங்க இருந்து வருது? ஏன் இப்படி நீங்க யோசனை பண்ண மாட்டேன்றீங்க? மொத்தம் 600 நீங்க நாங்க பாராளுமன்ற தேர்தல் அப்படி பேசினா இல்ல மாநிலமா பேசுங்கன்றீங்க. உங்களை சொல்ல ஜெனரலா டிஸ்கஷன்ல இருக்கிறவங்கள மாநிலம் பத்தி பேசினா நான் கேட்கிறேன் 690 சீட்டு, இதுல பிஜேபி இந்த முறை 480 சீட்டு ஜெயிக்குது. அப்போ இந்த நாட்டு மக்கள்ல மிக பெரும் நம்ம ஏற்றுக்கொண்ட சிஸ்டத்துல பிஜேபியினுடைய கடந்த 3 வருடங்களுடைய மிகப்பெரிய சாதனைகளுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்னு. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியினுடைய சமாஜ்வாடி கட்சியினுடைய போலி மத சார்பின்மை என்பது அவர்களை தோல்வியடைய செய்திருக்கிறது. ரவிக்குமார் சார் சொன்னாரு இஸ்லாமியர்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்ன் மாறணும் அப்படின்லாம் சொன்னார். நானும் சொல்றேன் கண்டிப்பா. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. திரு பாக்கியம் அவர்கள் குறிப்பிட்டதுல பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு, நான் இப்ப வந்து ஒரேடியா அந்த குற்றச்சாட்டை நான் எடுக்கல, ஆனா அதுக்கான பதிலை நீங்க கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அந்த பன்முகத்தன்மைக்கு ஒரு சவாலான ஒரு சூழலாக இது இருக்கிறது. அதை வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் என்பது அதுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு அவருடைய இடதுசாரி பார்வையில இருந்து அந்த பார்வையை முன்வைக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? ஒரே ஒரு விஷயம் தான் சார். இந்த 3 வருஷத்துல எங்க மத கலவரம் நடந்துச்சு, எங்க குண்டு வெடிச்சது, எத்தனை சிறுபான்மையினர் இருந்தாங்க, எத்தனை பெரும்பான்மை இருந்தாங்க, தயவு செஞ்சு யாராலும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஒண்ணுமே நடக்கல. பன்முகத்தன்மை. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். முசாஃபர் நகர் பிஜேபி முசாஃபர் நகர் பாராளுமன்ற தேர்தல் முன்னால இல்ல சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடந்த முசாஃபர் நகர் பத்தி நிறைய பேர் விருதெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க. இல்ல நான் முடிச்சிடறேன். என்ன வந்து நீங்க வெற்றி பெற்ற கட்சி உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. பேசலாம். ஒரு விஷயம் கார்த்திகை செல்வன் சார், வெற்றி கடந்த கால நிகழ்வு அவருக்கு கண்ணை மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் லாஜிக்ல திரு ராஜசேகர் இல்ல அவர் சொல்றது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க இவ்வளவு விமர்சனங்களை வச்சீங்க, மக்களுடைய தீர்ப்பு அதுக்கு மாறா வருது, அப்ப எதை ஏற்கிறீங்க அப்படிங்கறாரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுங்க, திமிரா பேசுறேன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல, எந்த வார்த்தையும் நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நான் உங்களை சொல்லல, அவர் சொல்றதுதான் பதில் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், இது வெற்றி பெற்றிருக்கிறார். நான் கேக்குறது சாதாரண விஷயம். 70% இல்லங்க, நான் நேரா கேக்குறது, அவர் ஒரு கவலை தெரிவிக்கிறாரு. ஐயோ அப்படிலாம் இருக்காதுங்க, பன்முகத்தன்மையோட நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது. நீங்க இந்த நாட்டுல இதை நான் சொன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய சிரிப்பலை வரும். இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா பிஜேபி வெற்றிகரமா இருக்கு பாருங்க. அதனால சொல்றேன், இந்த நாட்டுல மதவாதம் இல்லாத ஒரு கட்சி இருக்கிறதுனா அது பிஜேபி தான். ஏன் சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. மதத்தை பற்றி சிந்திக்க நாங்க அதான் சொல்றோம். இஸ்லாமியர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நாம் அனைவருமே இந்தியர்கள், இந்துக்கள் என்பதை இந்த தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்துல உணர்ந்த காரணத்தினாலதான் இஸ்லாமியர்கள் என்னுடைய ஆர்குமெண்ட் இது. ரவிக்குமார் சொல்லலாம் வம்பா பச்ச ரவிக்குமார் வந்து 20% இருக்கிறாங்க, மாத்தி போடணும், அவங்க யோசனை பண்ணுன்றாங்க. நான் சொல்றேன், அந்த 20% இஸ்லாமியர்கள் அவர்கள் மாற்றி இந்த முறை வளர்ச்சிக்காக வாக்களிக்க வேண்டும்னு பாஜக வாக்களிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கருத்துல தான் நான் முரண்படுறேன். நீங்க சொன்ன விஷயத்துல அவங்க இந்தியர்களாக இருந்து வாக்களிக்கிறாங்க, இந்துக்களாக இருந்து அடுத்ததா இருக்கிறது தான் அங்க வந்து அது அவர்கள் அவங்க ரெப்ரசன்டேஷன்ல பேசணும். அது நீங்க கிளைம் பண்ண முடியாது. இல்ல நான் இந்தியங்க, நான் இந்து. இந்தியன் அதே மாதிரி எல்லாரும் வேறங்க. என்ன எப்படி என்ன பிரிச்சு பாக்குறீங்க? எல்லா இந்தியர்களையும் இந்துக்களா நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பார்வை தான் தப்பா. அது எங்க கொள்கை அதுதான் சார். உங்க கொள்கை அதுவா இருக்கலாம் சார். ஆனா இந்தியர்கள் மொத்த பேரும் இப்படிதான் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே ஒரே கலாச்சாரத்தை தான் வாழ்றாங்க. இல்ல கலாச்சாரம் இந்தியன்கிற ஒரு ஒற்றுமையில இருக்கிறவங்க. ஆனா நீங்க சொல்ற கலாச்சாரம் இருக்குல்ல, உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு அது வேற. ரவிக்குமார் சார் ஒரே நிமிஷம். ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார் எந்த மாதிரி இந்த நாட்டை கொண்டு போறதுங்கிறதுக்கு இது ஒரு கார்த்திகை செல்வன் சார். இல்ல ரவிக்குமார் சார் இல்ல ஒவ்வொருத்தரா பேசுங்க. அவர் பேசிட்டாரு, இருங்க. ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, அதுல இல்ல கார்த்திகை செல்வன் ஒரே நிமிஷம். மிக முக்கியமான ஒரு வரி எனக்கு நீங்க இன்னைக்கு ஜெயிச்சதுக்காக எனக்கு ஒரு வரி. இல்ல நீங்க எப்பவுமே உங்களுக்கு இடம் வந்து நிறைய பேசுறீங்க. இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, தயவு செஞ்சு எல்லாருமே நீங்க எல்லாருமே இஸ்லாமியர்களை பத்தி பேசலாம், தலித் மக்கள்னு பேசலாம், ஒவ்வொரு ஜாதி பத்தி பேசலாம். ஆனா பிஜேபி எல்லாரும் ஒண்ணுன்னு பேசினா அதை ஏற்க மறுப்பது தவறு. அதனால மதவாதமும் ஜாதியவாதமும் பேசுவது
பாஜகவில் அல்லாதவர்கள் தான். இந்தியர்கள் அத்தனை பேர் இந்துக்கள்னு பேசுறது மதவாதமா இல்லையா? கிடையவே கிடையாது. எப்படி இல்ல? அது எப்படி இல்ல? நீங்க எப்படி மதம் இல்லன்னு தான் சார் நாங்க சொல்றோம். திரு ரவிக்குமார், இப்ப நீங்க என்ன பேசுங்க, நான் குறுக்கிட மாட்டேன். கேட்டா அது ஒரு மதம் இல்ல, அது ஒரு பேப்பர்னு கூட சொல்லுவீங்க. அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க. அத நாங்க கேட்டுக்கணும். ரைட். இல்ல நீங்க சொல்றத நான் கேட்கலையா? இன்னைக்கு என்ன இல்ல திரு ரவிக்குமார் இன்னைக்கு அணிந்திருக்கிற அந்த உடைக்காகவே நீங்க அவர் கேட்டாரு சார். நான் எப்போதுமே நீங்க வாங்கன்னு தானே சொல்றேன். இங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பெறுகிற வெற்றி அதுதான் அவங்க ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் இந்தியாவை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணாங்க. என்னன்னா அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை மட்டுமல்ல, அவங்க பொருளாதார நடவடிக்கைன்னா கடுமையான இன்னும் அடுத்த கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. மோர் லிபரலைசேஷன் அவங்க கொண்டு போறாங்க, ப்ரைவேடைசேஷனுக்கு கொண்டு போவாங்க. நீங்க ஏன் நெடுவாசல் போன்ற ஹைட்ரோ கார்பன் ஸ்கீம்ஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இனிமே அவங்களுடைய அணுகுமுறை வேறையா தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம், இது எக்கனாமிக் சைடில். ஆனால் கல்ச்சரல் சைடில், சோசியல் சைடில் முழுக்க ஒரு மெஜாரிட்டேரியனிசத்தை, பெரும்பான்மைவாதத்தை இந்தியா முழுமைக்கும் ஒரு வலுவாக திணிக்கிற ஒரு அணுகுமுறையை அவர்கள் எடுப்பார்கள். இது ஒரு அதிகாரத்துவ ஆட்சியாக அடுத்து வருகிற 2 வருட உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் வெற்றி பெறாமல் இருந்தால் ஒரு பாப்புலிசத்தை அணுகுமுறையை கை கொண்டிருப்பார்கள். இப்போ வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய மேண்டேட்டுங்கும் போது முழுக்க அடுத்த 2 ஆண்டுகள் இந்தியா மிக மோசமான ஒரு அதிகாரத்துவ ஆட்சியை பார்க்க போகிறது. ஆபத்தான கட்டத்துக்கு இது போக போகிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ரெண்டாவது வாட்டி 30 நடந்த டிஸ்கஷன் இது. முஸ்லீம்களுக்கு எதுக்கு பிரதிநிதித்துவம், அதான் நாங்க எல்லாமே இருக்கிறோமே அப்படின்னு வந்து ஜின்னாவை கன்வின்ஸ் பண்றாங்க. வேண்டாம், உங்களுக்கு தனி நாடு வேண்டாம், பாகிஸ்தானுக்கு போகாதன்னு கன்வின்ஸ் பண்றாங்க. நாங்க தான் இருக்கிறோமே, நெஹ்ருவை விட பெரிய ஒரு செக்யூலரிஸ்ட் இருக்க முடியுமா? மகாத்மா காந்தி தான் எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணாருனால பண்றாங்க. இன்னைக்கு அதே நிலை யூபியில வந்திருக்கு. ஒரு முஸ்லீம் கூட இல்லாம முதல் முறையாக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக யூபியில் ஒரு அசம்பிளி நடக்க போகுது. அப்ப அந்த அசம்பிளியில் என்ன சொல்றாரு? எல்லாருமே இந்துக்கள், யூபியில் இருக்கிற எல்லாருமே இந்துக்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்துக்கள் என்ற ஒரு வாதம் வைக்கிறாரு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த நிலையில்? இல்ல ஒட்டுமொத்த அசம்பிளி அப்படி சொல்ல முடியாது. நாராயணனோட அந்த இது அமைச்சரவைங்கிறது அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவை ஆளுங்கட்சி அமைச்சரவை எல்லாம் ஒரு முஸ்லிம் கூட இல்லாம அமைய போகுது. அப்ப இந்த மாதிரியான இவர்கள் வந்துதான் இதே வாதத்தை தான் 30 வச்சார். அது அடிபட்டு போச்சு. அதனாலதான் ஒரு பாகிஸ்தானே உருவாயிற்று என்ற வரலாற்றை நாம் மறந்துவிட கூடாது. தொடர்ந்து பேசலாம். களத்தில் இருக்கிற நமது செய்தியாளர், சண்டிகர்ல இருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அங்க காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நிரஞ்சன், அங்க இருக்கிற கள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. நான் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது சண்டிகரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தான் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு காலையில் கூட்டம் வெகு குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் சிறிதாக தற்பொழுது கூட்டமானது இங்கு சேர தொடங்கி இருக்கின்றது. அந்த பார்ட்டி மூட் என்று சொல்வார்கள், அந்த கொண்டாட்டத்திற்கான தயாராகி வருகின்றார்கள். தற்பொழுது ஒரு 60 தொகுதிகளுக்கு மேல் அதிகமாக தற்பொழுது லீடிங்கில் இருக்கிறார்கள் காங்கிரஸ். எனவே நிச்சயமாக இந்த முறை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அந்த தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் 75வது பிறந்த நாளை இன்றைய தினம் அமரிந்தர் சிங் அவர்கள் கொண்டாடவிருக்கின்றார். எனவே இந்த வெற்றியினை அவரது பிறந்த நாள் பரிசாக நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது அந்த காட்சிகளை தான் பார்க்கின்றோம். பஞ்சாபிகளை பொறுத்தவரை அவர்கள் கொண்டாட்டங்களுக்கு எப்பொழுதுமே பேர் போனவர்கள். அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் வெற்றிக்காக அந்த கொண்டாட்டங்களில் தான் தற்பொழுது ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து பலரும் தற்பொழுது இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தமிழர்கள் எங்கும் இருப்பார்கள் என்ற ஒரு அந்த வாக்கியமானது தற்பொழுது மீண்டும் ஊர்ஜிதமாக இருக்கின்றது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய இந்த சண்டிகர் பகுதியில் ஏராளமான தமிழ் மக்கள் வசித்து வருகின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி முறைகள் என்னென்ன, இங்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, அவர்களுக்கான தேவைகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் அவர்களிடமிருந்து நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். நீங்க எத்தனை வருஷமா சார் இங்க பஞ்சாப்ல இருக்கிறீங்க? என்னென்ன மாதிரியான நீங்க பிரச்சனைகளை இங்க சந்திச்சு வரீங்க? நிறைய பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து 50 வருஷத்துக்கு மேல இருந்து இங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஊர்ல வந்து ரேஷன் கார்டு அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு காங்கிரஸ் சர்க்கார் முன்னே செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பிஜேபி சர்க்கார் எங்களை வந்து கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே தரலை. ஆனால் காங்கிரஸ் சர்க்கார் முன்னாடி எங்களுக்கு நல்லா செஞ்சுது. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பிரச்சனைனா நாங்கள் வந்து 50 வருஷமாக டெல்லி வச்சிலே வேலை பார்க்குறோம். அதாவது நித்த கூலியிலே வேலை பார்க்குறோம். எங்களை யாருமே வந்து தமிழங்கிறதுனால இது பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து காங்கிரஸ் தான், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் காங்கிரஸ் தான் இப்போ வந்து லீடிங்கில் இருக்காங்க. அவங்க தான் இப்போ திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு இது இருக்குது. இந்த வெற்றியை, இந்த ஒரு முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷம்.
ஏன்னா காங்கிரஸ் தான் முன்னாடி எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு. இப்போ பிஜேபியில் வந்தவங்க எதுவுமே அந்தளவுக்கு எங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஓட்டு வந்து நாங்கள் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த வாட்டி இது பண்ணோம். ஆனால் இனிமே வந்து காங்கிரஸ் வரதான் எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். எல்லாருக்குமே நிறைய நாங்கள் வந்து தமிழர் வந்து ஒரு 3500 பேர் இருக்கிறோம். 3500 பேர் 4000 பேர் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்காக தமிழனுக்காக வந்து காங்கிரஸ் சில நாள் காலங்களில் முன்னாடியே வந்து எங்களுக்கு இது பண்ணிச்சு. ஆனால் இப்போ இது வந்த மோடி சர்க்கார் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டுக்கல. நிறைய டெய்லி வேஜ்லேயே நாங்கள் ரிட்டையர் ஆகிறோம். எங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது, அது கிடையாது. ரிட்டையர் அதாவது 50 வருஷம் டெய்லி வேஜ் நித்த கூலிலே ரிட்டையர் ஆகிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க எங்களை. நாங்கள் போய் என்ன பண்ணுவோம்? ஊர் நாடுனா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அங்கே ரேஷன் கார்டு இல்லை, ஓட்டு கார்டு இல்லை. அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அவர் கூறியதை போலத்தான் இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் தற்பொழுது பஞ்சாபில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இருந்து வருகின்றது. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் மிக தெளிவாக தெரிந்து வருகின்றது. ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நிரஞ்சன், ஆம் ஆத்மிக்கும் அங்க ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரும்பான்மை இடத்தை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அங்க இருக்கிற தமிழர்கள், குறிப்பா இங்கிருந்து அங்க சென்றிருக்கிறவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? ஒரு புதிதாக களம் இறங்கியது ஆம் ஆத்மி. அந்த கட்சியினுடைய இந்த செயல்பாடு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வெற்றிகள் என்பதை எப்படி பாக்குறாங்க? ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு தொடக்க நிலையில அந்த தேர்தல் முடிந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது காங்கிரஸுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அதை எப்படி பாக்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது பஞ்சாப் மாநிலத்திற்கு அவர்கள் ஒரு புதிய வரவுதான். அதுவும் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் ஒரு புதிய வரவுதான். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் களம் காண்டிருந்தார்கள். 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தார்கள். அவர்கள் கடந்த ஓராண்டாகவே கள ஆய்வுகளை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் முழுவதும் செய்தார்கள். வீடுகளுக்கு சென்று அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சார யுக்திகளை தொடர்ந்து மேற்கொண்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வீதிகளில் இறங்கி மக்களை நேரடியாக சந்தித்து அந்த தேர்தல் பிரச்சார யுக்திகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மாநிலத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்ன, தமிழர்களிடம் அவர்கள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை தலைநகர் டெல்லியில அவர்கள் தற்போது ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ரிக்ஷாக்காரங்க, ஆட்டோக்காரங்கன்னு ரொம்ப ஏழை மக்களுக்கிடம் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சியோட அந்த வரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக்க சந்தோஷமா இருக்கு. இந்த லெவலுக்கு வந்தவரை நாங்க முன்னணி தான் வச்சு பாக்குறோம் அவங்கள. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவங்கள விட வேற பெஸ்ட் யாரும் எங்களை பொறுத்தளவு யூத்துக்கு அவங்க தான் பெஸ்ட்னு தெரியுது. இப்போ என்னன்னா ஒரு சின்ன ஒரு உதவி கூட செய்ய முடியாத அரசாக இருக்குது இன்ன வரையுமே. அவங்க இப்போ புதுதாக வந்தவங்க இவங்களால முடிஞ்ச அளவு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதால நாங்க இவங்கள வரவேற்கிறோம். அவங்களுடைய தேர்தல் அந்த வாக்குறுதிகள் சரி, இந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும், மாணவர்களுக்கு புதிய வசதிகள் செய்து தரும், இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? தமிழர்களுக்கு இத்தனை நாள் அது கிடைச்சிட்டு இருந்ததா? பள்ளிகளுக்கும் சரி கல்லூரிகளுக்கும் சரி போகக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது சார்? இதுக்கு முன்னாடி கிடைச்சதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் வரும்போது கிடைக்கணுங்கிற ஒரு இதோட தான் நாங்களும் பேசுறோம். எங்களுக்கு இல்லைனாலும் எங்களோட பிள்ளைகளுக்காவது நல்ல ஒரு ஆட்சி வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்றோம். எங்க அப்பா அம்மாவெல்லாம் இங்கே இருந்து இங்கே இறந்து விட்டார்கள் சில பேரும். எங்களோட வாய்ப்புகள் இங்கே தான் எல்லாம் முடிஞ்சிச்சு. எங்களோட ரேஷன் கார்டு, லைசன்ஸ், எல்லா உரிமைகளும் இங்கே தான் இருக்கு. தமிழ்நாட்டு பக்கம் போனா அவங்க அப்பா அம்மாலாம் அங்கதான் இருந்தாங்க, இங்க என்ன இருக்கு அப்படின்னு தான் சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்களா வந்து. இப்ப எங்களோட சூழ்நிலையை பொறுத்த அளவு நாங்க இங்க ஆம் ஆத்மி கட்சி உங்களோட தொகுதிகளுக்கு நேரடியா வந்து அந்த பிரச்சாரங்களை ஈடுபட்டார்களா? பிரச்சாரம் ஈடுபடுறாங்க. எதா இருந்தாலும் கேட்டு அவங்களால சின்ன இதா இருந்தாலும் சால்வ் பண்ண முடிந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அவர் குறிப்பிட்டதை போலதான் கார்த்திகை செல்வன் நேரடியாக அனைவரையுமே சந்தித்து இருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் ஆம் ஆத்மி கட்சி சந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றுதான் இது. இதே விஷயத்தை தான் காங்கிரசும் நேரடியாக இறங்கி நிற்கிறார்கள். ஆனால் பஞ்சாப் மற்றும் அகாலிதளம் ஆகிய பாரதிய ஜனதா மற்றும் அகாலிதளம் ஆகியவை சரியான அந்த பிரச்சார யுக்திகளை கையாளவில்லை என்பதும் இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. கார்த்திகை நன்றி. இணைப்பில் இருங்க. கள தகவல்களை உடனுக்குடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருப்பது அப்படிங்கறத பார்க்க முடியுது. சமீபத்திய இந்த முடிவுகளையும் பார்த்தல கோவாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 11 இடங்கள்ல முன்னிலையில் இருக்குது. அதே போல பகுஜன் சமாஜ் பிஜேபி 8 இடங்கள்லையும்
உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு லீடிங்கை வந்து கொடுத்திருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. 296 இடங்கள் வரைக்கும் இப்ப போயிருக்கிறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கிறது. அதே போல அதற்கு அடுத்ததாக சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி 77 இடங்கள்லையும், பகுஜன் சமாஜ் 20 இடங்கள்ல தான் இருக்கு. கடந்த முறையோடு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 248 இடங்கள்ல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு கூடுதலான வாய்ப்பாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுகிறது. 60 இடங்கள்ல பகுஜன் சமாஜ் கட்சி இழப்பை சந்திக்கிறது கடந்த தேர்தல்களோடு பார்க்கும்போது. அதே போல இந்த கூட்டணியும் கூட ஒரு 175 இடங்களை குறைவாக பெறுகிறது, சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி என்பது. இது உத்தரப்பிரதேச தேர்தலை பொறுத்தவரை. பஞ்சாப்ல 65 இடங்கள்ல காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது, 27 இடங்கள்ல அகாலிதள் பாரதிய ஜனதா கட்சி, கிட்டத்தட்ட ஆம் ஆத்மிக்கும் அந்த அங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற சிரோன்மணி அகாலிதள் பிளஸ் பாரதிய ஜனதா கூட்டணிக்குமான இடங்கள் என்பது 27, 25 என்பதாக இருக்கிறது. உத்தரகாண்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும், 55 இடங்கள்ல அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 9 இடங்கள், அதே போல ஒரு இடத்துல பகுஜன் சமாஜும் மற்றவர்கள் 5 இடங்களையும் முன்னிலை வைக்கிறாங்க. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 17 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி 13 இடங்கள், மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு இடங்களாக தான் பார்க்க முடிகிறது. இடதுசாரிகள் 2, மற்றவர்கள் 5 என்று இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ஸ், இது ஏர்லி ட்ரெண்ட்ஸ்னு கூட சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவிற்கு கடந்த நிலையில் இருக்கிறோம். இப்போது இருக்கிற இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையை உத்தரப்பிரதேசத்தில் பெற்றிருக்கிறது. அதே போல கோவாவிலும் கிட்டத்தட்ட நெருங்கிய ஒரு சூழலை பார்க்கிறோம். உத்தரகாண்ட்ல நிச்சயமாக ஆட்சி மீண்டும் அவங்க தக்க வைக்கிறாங்க. அதே போல மணிப்பூரிலும் அந்த எண்ணிக்கை என்பது மிக முக்கியமாக குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கு. 13 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அங்கே முன்னிலை வைக்கிறது. இந்த எண்ணிக்கைகளையும் பார்த்தோம். திரு பாக்கியம், உங்களுடைய கருத்துக்களாக இந்த வெற்றி என்பது நீங்க வந்து பன்முகத்தன்மைக்கு எதிரானது, அது அச்சுறுத்தலானது அப்படின்லாம் ஒரு பார்வையை முன் வைக்கிறீங்க. திரு ரவிக்குமாரும் மிக ஒரு இந்த 2 ஆண்டுகள் இது இனிமே அதிகாரம் சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனால் மக்களுடைய அந்த எண்ணம்ங்கிறதுல பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படிங்கிறது அப்ப இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தானே இருக்கு. நீங்க இந்த கருத்துக்களை எல்லாம் முன் வச்சா கூட சித்தாந்த ரீதியாக அல்லது உங்களுடைய ஐடியாலஜிக்கல் பாயிண்ட்ல இருந்து வச்சிருந்தாலும் கூட தேர்தல் வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து முழுமையா தேர்தல் வெற்றியை மட்டுமே வச்சு போயிட முடியாதுனாலும் தேர்தல் வெற்றி அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இல்ல, அதாவது அதுதான் இப்போ ரவிக்குமார் தோழர் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டேரியனுடைய ஒரு விஷயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நீங்க இதுல தொடர்ந்து நீங்க ஆபத்துன்னு முன்வைக்கிற விஷயத்துல அவங்க மத்தியில ஆளுங்கட்சியாக வந்தாங்க, தனிப்பெரும்பான்மையோடு ஆளுங்கட்சியாக வந்தாங்க. அதற்கு பிறகு மாநிலங்கள் இப்ப டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல அவங்க வந்து மகாராஷ்டிரால கிடைத்த வெற்றி உள்ளிட்ட விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்தமா இதை வந்து முழுமையாக இது ஒரு அச்சுறுத்தல், நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு நீங்க வைக்கிற எல்லா சித்தாந்த ரீதியான விளக்கங்களுக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது அவர்கள் வளர்ச்சி அரசியல் பேசுறத மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது அவங்க வளர்ச்சி அரசியல் பேசுறத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இடதுசாரி உட்பட காங்கிரஸ் உட்பட அவர் சொன்ன மாதிரி மைனாரிட்டி அப்படின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அது பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், மாநில கட்சியினுடைய பலது இது உள்ள இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஒரு ஃபேக்டராக மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஆட்சி செய்த மாநிலங்களில் என்ன பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பின்னடைவு என்பது தொடரும். அதில் வந்து நீங்கள் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பி இருந்தது, எஸ்பி இருந்தது, இப்போ பிஜேபி வந்து வர்றாங்க. நீங்கள் 5 வருஷம் இந்த நான் சொன்ன பேசிக்கான விஷயம் என்பது அந்த அரசுக்கு எதிரான வாக்களிப்பு. இது சட்டமன்ற தேர்தல் தான், நிச்சயமா அந்தந்த மாநில கட்சிகள் மீதான கோபம் தான் முதல்ல வெளிப்படும்னாலும் மத்தியில இவங்க ஆட்சி பொறுப்புல இருக்காங்க 3 ஆண்டுகள். அப்ப அதுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது கொஞ்சமாச்சும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் நான் என்ன சொன்னா, ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்த விஷயங்கள் என்பது இப்போ குறையும். நீங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட அவங்க வந்து 300 நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அது வந்து நீங்க அந்த அளவுக்கு வராது என்பதுதான் பெறக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் வந்தோன்னு பார்க்கலாம். இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி அதனுடைய எல்லா மிஷினரியும் பயன்படுத்துகிற பொழுது அது அதனுடைய பிரச்சார வடிவங்கள்லாம் வருகிற பொழுது பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சில சீட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து அப்படின்னா நீங்க வந்து சமாஜ்வாடிக்கு பொருந்தணும், இல்லனா இங்க வந்து சிரோமணி அகாலிதளுக்கு பஞ்சாப்ல பொருந்தணும். வந்து மணிப்பூர்லயோ அஸ்ஸாம்லயோ சில 1-2 இடங்கள் சொல்றாருல நாராயண், பொதுவாக சில இடங்கள் வந்த பிற்பாடு ஒரு 4 சீட்டு ஜெயிச்சுட்டு அதனால வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்துக்கு மணிப்பூர்ல 13 இடங்கள் என்பதுமே கூட அவங்க வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு நுழைவாத பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த எண்ணிக்கை என்பது நீங்க குறைச்சு நானும் சொல்றேன், அதை மறுக்கல. பட் அந்த விஷயங்கள் என்பது நீங்க அவங்களோட அந்த மாதிரி வளர்ச்சி என்பது மக்கள் அதுல வந்து வாக்களிக்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம மறுக்கல. ஆனா அதுக்கு வந்து
ஒரே ஃபேக்டர் நீங்க சொல்ற மாதிரி வளர்ச்சி ஃபேக்டர் மட்டும் இல்ல, பல காரணங்கள் என்பது அதுக்குள்ள இருக்குன்ற விஷயத்தை அது உத்தரப்பிரதேச தேர்தலில் கூட அவங்க வளர்ச்சியை முன்னிறுத்தி பரப்புரை இருந்ததானா அது ஒரு கேள்விதான். அது ஒரு கேள்வி. திரு நாராயணன் ஏற்றுக்கொள்றான்னு தெரியல. ஆனா அதை விட மற்ற விஷயங்கள் தான் அங்க வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டது. மற்ற விஷயங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம டிஸ்கஷன்லயே சொன்ன மாதிரி ஒரு இந்தியாவில் இருப்பவர்கள் எல்லாம் இந்துக்களே நீங்க வந்து மல்டி கலர் பன்முக தன்மை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்கள். அது ரொம்ப பிரில்லியண்டா அவங்க என்ன பண்றான்னு சொன்னா, இந்தியா என்றால் அது இந்து, அது கிடையாது. அதாவது மதம் என்பது வேறு, இந்தியா என்பது இந்தியன் சார்ந்த ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் அந்த விஷயத்தை. ஆனால் அவங்களுடைய பரப்புரையை இப்போ ஒரு பேசுகிற விஷயங்கள் உட்பட ஏற்கனவே பேசுவது உட்பட இந்த தொனியில் கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் தான். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்போது இந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை, தற்காலிகமாக ஒரு சொல்லலாமே தவிர நிரந்தரமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் லிபரலிசத்தை பன்முகத்தன்மை ஏற்றுக்கொண்டவர்கள். ஃபியூச்சரில் அதுக்கான விஷயங்கள் என்பது மாறும் என்பது தான் நான் சொல்ல வேண்டும். நாம மகாராஷ்டிரனுடைய சிவிக் தேர்தல் எடுத்தாலும் சரி, பாக்கி இருக்கிற எந்த தேர்தல் எடுத்தாலும் சரி, பாஜக வந்து ஜனங்களோடு ஒன்றாக இருக்கிறது, ஜனங்களோடு கம்யூனிகேஷன் இருக்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. இதிலிருந்து அடுத்த ஒரு புரிதல் என்ன வருதுனால், இடதுசாரிகளும் சரி, பாக்கி இருக்கிற இந்த செக்யூலர் என்று சொல்லக்கூடிய அனைத்து கட்சிகளினுடையும் மாபெரும் ஃபெயிலியராக தான் அது வருது. எப்படி ஒரு மகாகட்பந்தன் வந்து பீகார்ல ஜெயிக்கிறதோ, அதான் எப்படி ஒரு மகாகட்பந்தன் வந்து பீகார்ல ஜெயிக்கிறதோ அதே யுக்தியை கையாளவில்லை என்றால் இனி வாய்ப்பில்லை என்ற ஒரு நிலை தான் இப்ப இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. 77 நடந்த அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு எதிர்ப்பு இல்லாவிட்டால் நிச்சயமாக பாஜக இந்தியா பூராவும் ஜெயிக்க போகிறது. தமிழ்நாடு உள்படையுள்ள மாநிலங்களில் இன்று இல்லைன்னா நாளை ஜெயிக்கத்தான் போகிறது. கேரளால அடுத்த தேர்தல் இல்லைன்னா இன்னொரு தேர்தல் விட்டு நிச்சயமாக ஜெயிக்கும். இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பாக தோழர் பாக்கியம் அவர்கள் இங்கே இருக்கிறாரு. நான் இது இடதுசாரி கட்சிகள் ஒரு வலுவாக இருந்த மாநிலம் ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசம். அது இன்னைக்கு இடதுசாரி கட்சிகளுடைய அணுகுமுறை, அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாருங்க. வெறும் இடதுசாரி கட்சிகளுடைய ஒற்றுமை, மற்ற கட்சிகளோடு எந்த இதுவும் அணி சேர்க்கிறது இல்லை என்கிற அந்த தன்மைங்கிறது அது முழுக்க இங்கே இருக்கிற வகுப்புவாத சக்திகளுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இப்போ வந்திருக்கு. இவங்க வந்து ஒரு காலத்தில் சுருதி இருந்தபோது அன்னைக்கு வந்து மதச்சார்பற்ற சக்திகள்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சியை வந்து இடதுசாரிகள் தான் அவர் தான் மேற்கொண்டார். இன்னைக்கு இருக்கிற திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு முன்முயற்சியை எடுத்து குறைந்தபட்சம் ஒரு செக்குலர் ஃபோர்ஸஸை வந்து யுனைட் பண்ணுறதுக்கான முன்முயற்சி எடுக்கலைன்னா இன்னும் மோசமாக வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மெஜாரிட்டேரியனுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க இன்டைரக்டா அப்படிங்கிற ஒரு பழிக்கு ஆளாக நேரிடும். ரொம்ப சுருக்கமா நாராயணன், 2 விஷயங்கள். ஒன்று வந்து இப்போ வருகின்ற செய்தியாக இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் முதலமைச்சராக பரிசீலிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? 2வது, இவர்கள் எல்லோரும் வெளிப்படுத்திய ஒரு கவலையாக நீங்க எடுத்துக்கலாம், அவங்க அச்சத்தை வெளிப்படுத்தினாங்க. இது ஒரு மெஜாரிட்டேரியன் அல்லது பவர் சென்ட்ரிக்கான ஒரு நிலை அடுத்த 2 ஆண்டுகள்ல அது ஒரு இந்தியாவுக்கு மிக மோசமான ஒரு சூழலை உண்டாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பாக திரு ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் முன்வைக்கிறாங்க. அதுக்கான உங்களுடைய பதிலையும் சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் சொன்னா ஓகே, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா ரவிக்குமார் அவர் சொல்றத நான் ஏத்துக்கல. ஏன்னா நான் மிகவும் மதிக்கக்கூடிய, மிகவும் ஆழ்ந்து ஆராய்ந்து சில விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் இன்று அவசரப்பட்டு பேசுகிறார். அவர் சொல்றதுனால நீங்களும் கன்சிடர் பண்ணலாமேன்ற ஆழ்ந்து அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய அவர் நீங்க மதிக்கக்கூடிய ஒரு வேகத்துல இப்படி சொல்றாரு, தவறான, ரொம்ப பொறுமையா சொன்னாரு. அதனால அப்படி இல்ல. என்னை பொறுத்தவரையில மதசார்பின்மை என்று பேசுபவர்கள் தான் இந்த நாட்டில மதங்களை வேண்டும் அடுத்ததா நான் கேட்டது ஒரு பவர் சென்ட்ரிக்கா இருக்கிறதும் திரு ராஜ்நாத், இந்த 2 விஷயங்களுக்கு சொல்லுங்க. அப்போ அதாவது அவங்க எல்லாம் பேசி முடிச்ச விஷயம் நான் மறுபடியும் சொல்றேன். போலி மதசார்பின்மை பேசுபவர்களை புறந்தள்ளுவோம். மக்கள் புறந்தள்ளி உள்ளார்கள். இன்னைக்கு அரோன் சர்மிளா பத்தி பேசும்பொழுது அவர் கட்சி இல்லை அப்படின்னு சொன்னாரு பாக்கியம். ஆனா ஏன் இந்த 5 மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் எங்கேயுமே இல்லை? அதனால கம்யூனிசம் வெற்றி பெற்றதுன்றாரு. கம்யூனிசம் தோத்து போச்சுன்றது நீங்க ஒத்துக்கணும். கம்யூனிசம் இந்தியாவில் தோற்று போய்விட்டது, முடிந்தது. கம்யூனிஸ்ட் என்கின்ற அந்த வார்த்தையை இந்திய வரைபடத்திலிருந்து அகற்றக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது.
இதுதான் உண்மை. அதை இந்த ஏத்துக்க- ஒரு தேர்தல்ல உங்களுக்கு மேண்டேட் கொடுத்தாங்கன்றதுனால ஒட்டுமொத்தமா கம்யூனிஸ்ட் கட்சியே ஒளிந்தது அப்படிலாம் சொல்றதுக்கு அப்ப ஒரு இந்த ஒரு தேர்தல் அப்ப ஐயா நான் முடிச்சேன். ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் நான் இந்த ஒரு தேர்தல் நான் என்ன சொல்றேன் திரு ஏன் சார் நாராயணன், இந்த ஒரு தேர்தல் திரு நாராயணன், நான் எங்க இந்த அச்ச உணர்வுடைய அடுத்த நான் கட்டமா நான் சொல்றேன் சொல்றேன். இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவு பெருகி இருக்கிறது, மற்ற யாரை விட எங்களை நம்புறாங்கிறது வேறு, அந்த அணுகுமுறை என்பது வேறு. கம்யூனிஸ்ட் கட்சி மொத்தமா ஒளிஞ்சு போச்சு அப்படிங்கிற அணுகுமுறை இருக்குல்ல, அங்கதான் சொல்றாங்க பவசென்ட்ரிக்காவும் இந்த வெற்றி கொடுக்கிற அந்த இவங்களுடைய பேச்சுக்களும் வேற எல்லையை நோக்கி போகுது. நான் எப்ப சொன்னேன்? பாக்கியம் சொல்றாரு இது மதவாதமா போயிருமோன்ற அச்சம் வந்துரும்னு. அப்ப நான் அது சொல்லிதான் ஆகணும். மதவாதமா மக்கள் ஏற்கக்கூடாத மக்கள் புறக்கணிக்கக்கூடிய சூழல் வரும்னு சொல்லுங்க, அது வேறு. ஒளிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் அந்த அந்த தொனி இருக்குல்ல. இல்ல சார் புறக்கணிச்சதுனால தானே சொல்றேன். இல்லையே நீங்க காமிங்க. அவர் சொல்லட்டும். ஐரோன் ஷர்மிளா ஒரு நிமிஷம். ஐரோன் ஷர்மிளா ஒரு தனியில பண்றதுனால செய்யலாம். ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல நான் முடிச்சறேன். ராஜ்நாத் சிங் வாய்ப்பு இருக்கு. இல்ல திரு ராஜ்நாத் சிங் வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் என் கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அவர் வந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். இப்ப கூட ரவிக்குமார் கிட்ட பேசும்போது சொன்னேன், மிகச்சிறந்த தலைவர் வந்தால் சந்தோஷம் தான், யார் வந்தாலும் மகிழ்ச்சி தான். எங்களை பொறுத்து வரல இது ஒரு நபரின் கட்சியினுடைய வெற்றியா இல்ல இது கட்சியினுடைய வெற்றியா அல்லது திரு நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான வெற்றி எப்படி பாக்குறீங்க? நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில, அமித்ஷா அவர்களுடைய தலைமையில பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கான மிகப்பெரிய வெற்றி இது என்பதில் எந்த சந்தேகமும் ரவிக்குமார் சார் சொன்னது ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்ற விஷயத்தை சொன்னது கரெக்ட். நாராயணன் சார் சொல்றது என்பது எங்க பார்ட்டி 3 ஸ்டேட்ல 77க்கு அப்புறம் இருந்தது இருக்கு, மீதி இடங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணல குறைஞ்சிருக்கின்ற விஷயத்தை கேளுங்க சொல்றேன். அதாவது அவர் சொல்ற மாதிரி ரூட் அவுட் ஆயிடுச்சு ஏற்றுகள் என்பதல்ல. பக்கத்துல மாநிலத்துல 3 மாநிலத்தில் இருக்கிறது 3 மாநிலத்தினுடைய தளத்தை அவங்களால என்ன உடைக்க முடியல, முயற்சி பண்றாங்க என்பது உண்மை. ஆனால் மீதி இடங்கள்ல வளரல என்ற ரவிக்குமார் சார் சொன்ன விஷயம் ரொம்ப சுருக்கமா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு கொஞ்சம் பேர் எதிர்பார்த்தாங்க. தேசிய கட்சிகளாக இருக்கிற 2 கட்சிகளை கடந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு வாய்ப்பு வருவதுங்கிறது நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அங்கேயும் முதல் தேர்தல நிச்சயமா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ரிசல்ட்னு சொல்லாமே தவிர ஆட்சி பொறுப்புக்கு வர முடியலங்கிறது கீழே போய் நீங்க திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 2 மாதத்துல அங்கதான் அவர் முழுமையான கவனமும் இருந்தது. ஆனால் மக்கள் ஏற்கக்கூடிய இடத்துக்கு நீங்க இன்னும் வரலையா? காங்கிரஸ் வந்திருக்கிறது, நீங்க 2 கட்சிகளையும் கடுமையா எதிர்த்தீங்க, ஆனால் காங்கிரஸ் அங்க ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய. அதாவது நான் இதுல என்ன செட்பேக்னு சொல்லி என்னோட அனாலிசிஸ்ல பாக்குறேன்னா, அமரிந்தர் சிங் நல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா காங்கிரஸ் முன்னிறுத்தி ப்ரொஜெக்ட் பண்ணி போயிருக்காங்க. ஆனா ஆம் ஆத்மி கட்சியை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தானே இல்ல ஆம் ஆத்மி கட்சியை பாத்தீங்கன்னா மேபி தவறு செஞ்சிருந்தா கூட அந்த ஒரு இடத்துல தவறு செஞ்சிருக்கலாங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்க முடியும். ஆனா இளைஞர்கள், புது வாக்காளர்கள், அங்க நடக்கக்கூடிய போதை பிரச்சனைகள், அங்குள்ள லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆம் ஆத்மி கட்சிக்கு இருந்துட்டு இருந்து டெல்லியில ஏற்பட்ட நலத்திட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், மற்றபடி அவங்களோட லோக்கல் பிரச்சனைகளா இருக்கட்டும் ஆம் ஆத்மி கட்சி முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. பகவான் சிங் மான் ஜெயிக்கக்கூடிய சமயத்துல பாராளுமன்ற தேர்தலில் 24% ஓட்டு சதவீதத்தை ஆம் ஆத்மி கட்சி வாங்கியிருந்து. இப்போ பஞ்சாப் பொறுத்தவரையில 36% கிட்ட யார் ரீச் பண்றாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா 24% இருக்கக்கூடிய வாக்கு வங்கி 36% அதிகரிக்க ரொம்ப பெரிய ஒரு லீப்பா இருக்கு. பேசலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு சுதர்சன் நாச்சியப்பன் நம்ம தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். உத்தரப்பிரதேச தேர்தலில் அவருடைய பங்களிப்பும் இருந்தது, அங்கே தேர்தல் பரப்புரையின் போது அவர் அங்கிருந்தார். வணக்கம் திரு சுதர்சன் நாச்சியப்பன். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? இங்க திரு ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் ஒரு முக்கிய விஷயமா சொன்னாங்க, ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமை என்பது கேள்விக்குள்ளாக்கப்படுது. தொடர்ந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ல எல்லோரையும் இணைத்து செல்வதில் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தனியாக எந்த முடிவும் எடுப்பது கிடையாது. அந்தந்த மாநிலம் சார்ந்த தலைவர்களை சந்தித்து பேசி அவர்கள் சொல்லுகிற முடிவின் அடிப்படையிலே தான் எந்த முடிவையும் அறிவித்திருக்கிறார்கள். தானாக எந்த முடிவையும் இதுவரையிலே அவர்கள் செய்தது கிடையாது. எல்லோரும் சொல்லுவதை கேட்டு அதில் பெரும்பான்மை யார் சொல்கிறார்களோ அதைத்தான் முடிவெடுத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் ஆரம்பத்திலே காங்கிரஸ் கட்சி தனியாக நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தது. ஆனால் அகிலேஷ் யாதவுக்கு ஏற்பட்ட விளைவுகள், அவர் ஒரு இளைஞர், அவர் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார், அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் காங்கிரஸ் கட்சி தனியாக நிற்பதை விட அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நிலைப்பாடை எடுத்தார். அது மிகப்பெரிய அளவிலே வெற்றியை கொண்டு வர சூழலிலே
அங்க இருக்கக்கூடிய பல சூழல்கள் நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் கட்சிக்குள்ளேயே என்ன ஏற்பட்டது, எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டிக்குள்ளே என்ன நடந்தது என்று தெரியும். அதே நேரத்திலே நான் யாதவ் என்று ஓபிசியை 2 பிரிவாக பாரதிய ஜனதா கட்சி பிரித்தது. அதாவது ஓபிசியை 2 பிரிவாக பிரித்து அதிலே ஒரு பகுதியினர் கணக்கு குடுமி போன்ற இனத்தை சார்ந்தவர்கள், ராஜிகா போன்ற இனத்தை சார்ந்தவர்களை எல்லாம் தன்னுடைய பக்கத்தில் கொண்டு வந்தார்கள். அதற்காக ஒரு பெண் அமைச்சரவையில் கொடுத்தார்கள். காங்கிரஸ் கட்சியை உடைத்து அங்கு இருக்கக்கூடிய பகுகுணா குடும்பத்தை சார்ந்தவர்கள் இங்கேயும் உத்தரகாண்டிலேயும் எம்எல்ஏ இருந்தவர்களை எல்லாம் அவர்கள் கட்சியிலே சேர்த்தார்கள். இவ்வாறு பிரிவினை அடிப்படையிலே கொண்டு வந்தது ஒரு நிலைப்பாடு. மற்றொன்று, அங்கே முழுக்க இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற வேறுபாட்டை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாக்கி அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது உண்மையான வெற்றி அல்ல. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ளாக வருகின்ற பாராளுமன்ற பிறகு அது உண்மையான வெற்றி அல்ல அப்படின்னு சொல்றது சரியா இருக்க முடியுமா? ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சது. நீங்களும் கூட சமாஜ்வாதியோடு ஏற்கனவே அங்க ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களோடு கூட்டணி அமைத்தீர்கள். பீகார் போல ஒரு நிலை இங்க ஏற்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தினீங்க. ஆனால் மக்கள் ஏற்கவில்லை அப்படிங்கும் போது இது வந்து நீங்க அந்த கருத்து, நீங்க சொல்ற கருத்து சரியா இருக்க முடியுமா? அதாவது நரேந்திர மோடியிடம் எதிர்பார்ப்பது என்ன, மக்கள் மத்தியில் அவர் பேசுவது என்னவென்று சொன்னால், நாட்டை முன்னேற்ற இருக்கிறேன், எல்லோரும் முன்னேறுகிறார்கள், இந்தியா முன்னேறுகிறது என்ற நிலைப்பாடை செய்கிறார். அந்த கொள்கையை அவர் எங்குமே பேசவில்லை. நீங்க உத்தரப்பிரதேசத்தை பார்ப்பீர்களானால் தனிப்பட்ட விரோதமாக ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் பேசுவது போல இந்திய நாட்டுடைய பிரதம அமைச்சர்களை இப்படிப்பட்ட கொச்சையாக பேசி ஒரு பிரதம அமைச்சர் வரலாற்றிலேயே கிடையாது. அவ்வளவு கொச்சைத்தனமாக பேசி அதன் மூலமாக வாக்குகளை பெற்று அதன் மூலமாக பிரிவினைகள் உருவாக்கி டெவலப்மெண்ட் அஜெண்டா ஏற்படுகின்ற வளர்ச்சி திட்டங்களையே பின்போக்க வைத்து அதன் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அடிப்படையில தான் நம்மளுடைய வருத்தத்தை சொல்கிறோம். தவிர நரேந்திர மோடி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னணி தலைவர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்களை பிரித்திருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் செய்ய முடியும். அதுதான் பாசிசத்தினுடைய முக்கிய கொள்கையாக இன்றைக்கு நரேந்திர மோடியும் மக்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு பெரிய மாநிலத்துல காங்கிரசினுடைய பாரம்பரியமாக இருந்த ஒரு காலத்துல பாரம்பரியமாக இருந்த ஒரு மாநிலம், உங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் அங்கிருந்தா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம். அப்படி ஒரு மாநிலத்துல நீங்க வந்து குறைந்தபட்சமா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ரிசல்ட்ஸே கொடுக்க முடியாத போது மக்கள் ஏற்கலங்கிறது ஆயிடுது. நீங்க திரு நரேந்திர மோடி பிரிவினை பேசினார் அல்லது மற்ற விஷயங்களை முன்வைத்தார் அப்படின்னா அன்றைக்கு அங்க திரு சமாஜ்வாடியிலிருந்து அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்களுடைய பரப்புரையும் கூட அப்படித்தான் இருந்தது. பரப்புரையில எல்லோருமே அவர்களுடைய எல்லையை கடந்ததாக விமர்சனங்களை முன் வச்சாங்க. அதையெல்லாம் கடந்து மக்களுடைய ஒரு மேண்டேட்டா அது வந்திருக்கும் போது முழுமையா நீங்க புறக்கணிக்க முடியுமா? ராஜீவ் காந்தி அவர்களோ இல்ல சோனியா காந்தி அவர்களோ பேசியதே கிடையாது. அதனுடைய தராதரத்தை குறைத்தது நரேந்திர மோடி. ஒரு சாதாரண நரேந்திர மோடியாகத்தான் தன்னை காட்சிப்படுத்தினாரே தவிர அவர் ஒரு பிரதம அமைச்சராக இந்தியாவுடைய மக்களுடைய தலைவராக தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. மக்கள் அவருடைய பரப்புரைக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய வெற்றி. இன்னைக்கு வந்து தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறாங்க திரு சுதர்சன் நாச்சப்பன். மக்களுடைய வெற்றிக்கு பிறகு இந்த விஷயங்களை திரு ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் சொன்னது என்னன்னா, ஒரு நீங்க மீண்டும் ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்திக்கணும் காங்கிரஸ் கட்சி. அவர் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஒரு பார்வையை முன் வச்சாரு. பொதுவாகவே யாரெல்லாம் அவர்களுக்கான ஆதரவாளர்களாக இருந்தாங்களோ, விளிம்பு நிலை மக்கள் உள்ளிட்ட அல்லது ரிலிஜியஸ் மைனாரிட்டின்னு பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டாரு. அவர்களுடைய ஆதரவுகளை காங்கிரஸ் இழந்திருக்கிறது அப்படிங்கறது அவருடைய பார்வையா இருக்கு. இழக்கவே இல்லை. ரவிக்குமார் அவர்கள் நல்ல சிந்தனையாளர், அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிழக்கு உத்தரப்பிரதேசிலே அதிகமான அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வாக்குகளை பெற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் முழுவதும் பெற்றிருக்கிறது சொன்னால் தலித் மக்களும் ஓபிசி மக்களும் மற்ற இனத்தை சார்ந்தவர்களும் மதத்தை சார்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை நம்புகிறார்கள். ஆனால் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு அவர்கள் வாக்குகளை கொடுக்கவில்லை. அவருடைய பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தயவு செய்து 12 மணிக்கு மேலே நான் பதில் சொல்வதற்கு தயாராக. நன்றி திரு சுதர்சன் நாச்சப்பன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. மிகப்பெரிய அளவிற்கு 5 மாநில தேர்தல் என்பது இந்தியா முழுக்க எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் யாருடைய ஆட்சி அமைய போகிறது என்கிற அந்த எதிர்பார்ப்புல பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 300 இடங்களை பிடிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தற்போதைய நிலையில் இருக்கிறது. கூடுதலாக 10-20 இடங்கள் குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ வரலாமே தவிர முழு பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியாக அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை பாரதிய ஜனதா கட்சி கிடைத்திருக்கிறது. அதே போல பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலும், கோவா உள்ளிட்ட உத்தரகாண்ட்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். மணிப்பூர், கோவா உள்ளிட்ட இடங்களிலும் கூட வருகின்ற முடிவுகள் என்பது மிகவும் விவாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதல் முறையாக களம் கண்ட ஆம் ஆத்மி பஞ்சாப்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்றாலும் கூட முதல் முறையாக அந்த கட்சியினுடைய முதல் முறை அங்க களம் இறங்கிய பிறகு அந்த களம் என்பது மாறி இருக்கிறது. அந்த
வகையில் அதுவும் விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களோடு சிறப்பு விவாதமும் தொடர இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.